வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியலிசஸ் இன் தமிழ்நாடு இந்த டாபிக்ல 30 கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபுல் ரிவிஷன்ல வந்து பார்த்தோம்னா பாலிட்டி பார்த்துருக்கிறோம். ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் ரீசெண்டா வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட ஹிஸ்டரி வந்து நம்ம 2 நாள்ல வந்து ஃபுல்லா வந்து பார்த்தோம். இதுல பட்ஜெட் போன பட்ஜெட் என்னன்னா, இப்போ பட்ஜெட் வந்து ஆக்சுவலா எக்கனாமிக் சர்வே நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. ஆனா பட்ஜெட்டுக்கு வந்து வீடியோ பண்ணல. சரி அவ்வளவுதான், அடுத்த வருஷம் வந்துருச்சு, புது பட்ஜெட் பண்ணிடலான்னு தான் இருந்தேன் நானு. ஆனா பார்த்தோம்னா இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு பட்ஜெட் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு இருக்கு, ஸ்டேட் பட்ஜெட் இருக்கு. அதனால சரி இதையும் விட்டுற வேணாம், இப்படி உங்களுக்கு தோணும் எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம வந்து பார்த்து வச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு ஆகா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா போன தடவை குரூப் 2A மெயின்ஸ் நடந்த போது 2025ல நடந்தது இதே மாதிரி போன வருஷம். அப்ப வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா 20 கொஸ்டின் தான் இந்த டாபிக். 20 கொஸ்டின் இருக்கும்போது நான் அந்த சப் டாபிக் வைஸா பிரிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 18 கொஸ்டின் கிடைக்குது. ஏன்னா நான் ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்க வச்சுக்கிட்டேன்னா, ஸ்கீம்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாவே வந்து பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல வச்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. ஸோ அப்ப அப்படி வந்து பார்க்கும்பொழுது இதுல எனக்கு கிளியர் கட்டா 18 கொஸ்டின் இந்த டாபிக்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தோட தன்மைனா ஒரு கேள்வி. அப்ப இந்த பட்ஜெட் அப்படிங்கிற டாபிக், இதுல நான் வந்து பட்ஜெட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பட்ஜெட் அப்படிங்கிற டாபிக்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. பட் இப்ப வந்து பார்த்தோம்னா 30 கொஸ்டின். அப்போ ஒன்னோ ரெண்டோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது. அந்த ஒரு கேள்வி 2 கேள்வி நமக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சோ இப்ப இதுல மாநில நிதிநிலை அறிக்கை, முக்கிய வருவாய் இனங்களும் செலவினங்களும், மேஜர் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்டேட் இன்கம் டைப்ஸ், இதான் வந்து டாபிக். இதுக்கு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா வருஷமே வரும். இப்போ ஒன்ன படிச்சிட்டோம்னா நம்ம எல்லா வருஷமே அது படிக்கிறது ஈஸி ஆயிரும். பட்ஜெட் அறிக்கையை வந்து பார்த்தோம்னா நிதியமைச்சர் வந்து வாசிப்பாங்க. இப்ப நிதியமைச்சர் வாசிச்சதுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட்டும் நமக்கு வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் ஹைலைட்னு சொல்லி ஒண்ணு வந்துடும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா குடிமக்கள் கையேடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. அப்ப இந்த குடிமக்கள் கையேடு, பட்ஜெட் ஹைலைட், இது ரெண்டை தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன பியூட்டினா, இப்ப இவங்க கேட்டது போன வருஷம் எக்ஸாம்ல மேஜர் ரெவன்யூ கேட்கல. மேஜர் ரெவன்யூனா ஒரு 40,000 கோடி 50,000 கோடி எதுக்கு அலர்ட் பண்ணாங்கன்னு கேட்கல. 5 கோடி ரூபாய் அலர்ட் பண்ணாங்க அம்பேத்கருடைய படைப்புகளை மொழியாக்கம் செய்வதற்கு. இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னாவே தெரியும். கொஸ்டினே பாத்திரலாம். அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க 5 கோடி வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மூலம் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட உள்ளது. தமிழில் மொழிபெயர்ப்பதா தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய வேலை? அந்த துறை அந்த வேலையை பண்ண மாட்டாங்க அப்படின்னாவே நம்ம வந்து ஆர் அடிச்சு விட்டுறலாம். இந்த கேள்வி ஆன்சர் பண்றதுக்கு ஒன் ஒன்லி கரெக்ட், டூ ஒன்லி கரெக்ட் கிடையாது. இது தவறுன்னு தெரிஞ்சதுன்னா இதான் கரெக்டுங்கிறத நம்ம ஈஸியா வந்து சரி அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்துட முடியும். ஸோ அப்ப இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணலாம். இது வந்து பார்த்தோம்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இல்லாம அதுக்கு முந்தின வருஷம் 2023 24 இதே நம்ம வந்து பட்ஜெட் ஹைலைட் டாக்குமெண்ட்ல தமிழ் வளர்ச்சித்துறை தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். முதல் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட்ல இருந்தே இந்த கேள்வி வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்ப கொஸ்டின் செட்டர் கொஸ்டின் எடுக்கிறதுக்குன்னு யோசிக்கும் போது அந்த டாக்குமெண்ட் ஒரு 30 பக்கம் 40 பக்கம் இருக்கும். அரை மணி நேரத்துல படிச்சிடலாம் நம்மளே படிச்சோம்னா. அதுல வந்து பார்த்தோம்னா முதல் பக்கத்துல இருந்து எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? முழுசா படிச்சு பார்க்க டைம் இல்ல, நான் முதல் பக்கத்துல இருந்து எடுத்துறேன். சில கேள்விகள் முதல் லைனே வரும். என்னன்னா படிச்ச உடனே டக்குனு கேள்வி எடுத்து போடுறது. ஆனா நம்ம நேரம் இந்த வருஷம் டாக்குமெண்ட் அவர் வந்து முதல் பக்கம் எடுக்காம கண்ணை மூடிட்டு இடையில ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து அங்க எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு அதுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹைலைட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து பாத்துருவோம். இப்ப பட்ஜெட் இன்னும் வரல தமிழ்நாடுக்கு. இந்தியன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பட்ஜெட் இனிமே தான் வரப்போகுது. அப்ப போன பட்ஜெட்டுடைய ஹைலைட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதனுடைய குடிமக்கள் கையேடு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் ஹைலைட்ல இருக்கக்கூடியது முக்கியமான வந்து பார்ப்போம். இதுல ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. திருக்குறளும் நமக்கு சிலபஸ்ல இருக்குது. என்ன குறள் கொடுத்திருக்காங்கன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. சான்றோர்கள் வந்து தராசுல 2 பக்கமும் வந்து பார்த்தோம்னா கரெக்டா நடுநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கணும். சமநிலையில் நின்று பொருளின் எடையை சீர்தூக்கி காட்டும். எடை எவ்வளவோ அவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சாயக்கூடாது. அதுதான் சான்றோருக்கு அணி. ஏன் இதை வந்து பட்ஜெட்ல டாக்குமெண்ட்ல போடணும் அப்படின்னம்னா, நமக்கு எல்லா மக்களுக்குமே வளம் சரியாக போய் சேர்ற மாதிரி நம்ம ஒரு பட்ஜெட் போடணும். யாராவது ஒருத்தருக்கு மட்டும் நிறைய கொடுத்து ஒருத்தர் கம்மியா கொடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குறளை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து,
வரவு செலவு திட்டம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஜெனரல் ஒன்று இருக்குது. நான் குரூப் 2 எழுதி கிளியர் பண்ண எக்ஸாம்ல அந்த எக்ஸாம்ல கேட்ட கேள்வி இது. ஆனா அதை நான் தப்பா போட்டேன். இதை பார்க்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு தூக்கம் வரல. இந்த கேள்வியை நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன். பல பேர் போன் பண்ணி நீ சொன்ன அடிக்கடி கேட்டே இருப்பேல அந்த கேள்வி கேட்டாங்க, நான் கரெக்டா பண்ணேன் அப்படின்னாங்க. என்னன்னா தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எவ்வளவு? 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர். 1,30,058 சதுர கிலோமீட்டர் இருக்கும். அதுல ட்விஸ்ட் எப்படி பண்ணிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்னுடைய டிபிக்கல் ட்விஸ்ட் கிலோமீட்டரு மீட்டரு அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அதுல நான் மாட்டிட்டேன். சோ இப்ப பரப்பளவு கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை பார்த்தோம்னா 7.22 கோடி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பாப்புலேஷன்ங்கிற டாபிக் இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா பேசிக்கான கேள்வி. அவ்வளவு டேட்டா ஓரியன்டட் கொஸ்டின் நமக்கு லாஸ்ட் டைம் வரல. ஏன்னா பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்சஸ் இப்ப கோவிட்னால நடக்கல. இப்பதான் நடக்க போகுது. கடைசியா நடந்தது 2011 தான். அப்ப அதன்படி 7.22 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு 8 கோடி அது வந்திருக்கும். அடுத்து சைஸ் ஆஃப் த எக்கனாமி. இந்த சைஸ் ஆஃப் த எக்கனாமி பொருளாதாரத்துடைய அளவுல நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராக்கு அடுத்து இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. மொத்த சைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 35,37 லட்சம் கோடி. 35,67,000 கோடி அப்படின்னா 35 லட்சம் கோடினா யோசிச்சு பாருங்க எத்தனை கண்டெய்னர்ல போட்டு நிறுத்தணும்னே தெரியல. அவ்வளோ பணம். அந்த அளவுக்கு சைஸ் ஆஃப் எக்கனாமி தமிழ்நாட்டோட இது செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா நம்ம இருக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன டார்கெட் வச்சிருக்கோம்னா 2030ல 1 ட்ரில்லியன் டாலர் யூஎஸ் டாலர். அப்ப இன்னைக்கு தேதிக்கு டாலர் வந்து 90 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 90 ரூபாய்ன்னு தெரியல, 90 ரூபாய் 91 ரூபாய் 90 ரூபாய்ன்னு வச்சுக்கோமே. 90 வாரனா 90 லட்சம் கோடி நம்ம வந்து 2030ல வச்சிருக்கணும். அன்னைக்கு டாலர் எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கணுங்கிறதான் டார்கெட். அப்ப நம்ம வந்து இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். 35,67,000 கோடி. அப்ப இந்த அளவுக்கு எக்கனாமி. இது என்ன ஸ்டேட்டினுடைய ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓர் ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட வருஷம்னா ஓர் ஆண்டுனா இங்க நிதியாண்டு ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள், குறிப்பிட்ட நிலப்பரப்புனா இங்க தமிழ்நாடு உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் கூட்ஸ், நம்மளுடைய காரு பைக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற பொருள் எல்லாமே கூட்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் சர்வீசஸ். நம்ம டீச் பண்றது, பினான்ஸ்ல வேலை பார்க்கறது, டிரைவிங், ஹோட்டலு, ரியல் எஸ்டேட் எல்லாமே சர்வீசஸ். பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய பண மதிப்பு தான் இந்த பொருளாதாரத்தினுடைய அளவு. அப்ப தமிழ்நாடுடைய எக்கனாமிக் சைஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஜிஎஸ்டிபி வந்து பார்த்தோம்னா 35 லட்சத்து கோடி பக்கம் நமக்கு வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல வரவு செலவு திட்டம் இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு செலவு பண்றோம்னு வச்சுக்கோங்க. பொங்கல் வந்திருக்கு, பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்றீங்க. சரவணா ஸ்டோர்ல போய் ஒரு நல்ல ஷாப்பிங் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு போறீங்க, 15,000 செலவு பண்ணிடுறீங்க. வெளியே வந்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? 15,000 செலவு பண்ணணும், 15,000 செலவு பண்ணணும்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த 15,000த்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சேலை இருக்கும், ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல குழந்தைங்க ட்ரெஸ் இருக்கும், தேர்ட் ஃப்ளோர்ல வந்து பெரியவங்களுக்கு இருக்கும், மல்லிகை சாமானத்தை கடைசி ஃப்ளோர்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை வாங்க போறதுக்குள்ள இடையில இருக்க எல்லா பொருளையும் நம்ம வந்து வாங்கிட்டே போயிட்டே இருப்போம். அப்போ ஒவ்வொரு ஃப்ளோர்லயா வாங்கினது எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பொருட்கள் இவ்வளவு வாங்கியிருப்போம், மளிகை ஜாமான் இவ்வளவு வாங்கியிருப்போம், ட்ரெஸ் இவ்வளவு வாங்கியிருப்போம், இப்படி ஒரு கணக்கு இருக்கும். பட் ஒட்டு மொத்தமா எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும்ல. அந்த ஒட்டுமொத்த செலவு தமிழ்நாட்டுக்கு இதெல்லாமே போன பட்ஜெட் சொல்றேன் நான். 2025-26க்கு 4,39,293 கோடி நம்ம வந்து எஸ்டிமேட் பண்றோம். அதாவது 2025 ஏப்ரல் 1ல இருந்து 2026 மார்ச் 31 வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நம்ம செலவு பண்ண போறோம் அப்படின்னு போடுறோம். யோசிச்சு பாருங்க, 4,39,000 கோடி. 1967-68ல அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகிறார். அண்ணா முதலமைச்சர் ஆகும் பொழுது நிதித்துறையும் உள்துறையும் அவர்கிட்ட தான் இருந்தது. முதல் பட்ஜெட்டை அவர் தான் தாக்கல் பண்றாரு. அவர் தாக்கல் பண்ணும்போது இந்த வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 211 கோடியே 99 லட்சம். அது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் எனக்கு அண்ணாவை பிடிக்கும், அதனால எவ்வளவு போட்டாரு? 211 கோடி 99 லட்சம், கிட்டத்தட்ட 212 கோடி வச்சுக்கோங்க. ஆனா வரவு வந்து அவ்வளவு இல்ல. எவ்வளவு வரவுன்னு பார்த்தோம்னா 204 கோடியே 39 லட்சம். அப்படின்னா ஒரு 7 கோடி சம்திங்ல 7 கோடியை சொச்சு அவர் கடன் வாங்குறார். சரியா? இப்ப நமக்கு 4,39,293 கோடி நம்ம வந்து செலவு பண்றோம், பிக்ஸ் பண்றோம் ஒரு வருஷத்துக்கு. அப்ப நமக்கு வரவு எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரவு என்னன்னா செலவை பார்த்துட்டு தான் வரவை வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். எப்பவுமே வீட்டு கணக்குக்கும் நாட்டு கணக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். வீட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் மாச சம்பளம் எவ்வளவு, இந்த மாச சம்பளத்துல வீட்டு வாடகை, மளிகை ஜாமானம், காய்கறி, குழந்தைங்க ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பஸ் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து வார ஒரு சினிமாவுக்கு போறோம், ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம், இப்படி ஒரு கணக்கெல்லாம் நம்ம வந்து பட்ஜெட் போடுவோம்.
நம்ம சம்பளம் எவ்வளவு, சம்பளத்துக்குள்ள எவ்வளவுன்னு. எப்பவுமே வரவு எட்டனா செலவு பத்தனான்னு இருக்கு, அது வேற. பட் அரசாங்கத்துக்குன்னு பார்க்கும் பொழுது சர்ப்ளஸ், டெபிசிட்னு 2 சொல்லுவாங்க. சர்ப்ளஸ் பட்ஜெட்னா நம்ம வரவுல இருக்கிறது போக, செலவு பண்ணது போக மீதி கையில இருக்கணும். வெள்ளைக்காரன் இந்த வேலையை பார்த்திருக்கான். அதைத்தான் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து எதிர்த்து கேட்டிருக்கிறாரு. ஏன்டா நீங்க எல்லாம் மக்கள் நலனுக்காக இருக்கிறீங்களா? இப்படி பணத்தை வந்து மக்கள்கிட்ட வாங்கி நீங்க வச்சுக்கிறீங்க. அதை வந்து மக்களுக்கு செலவு பண்ணணும். இப்ப இருக்கிறது மக்கள் நல அரசு. ஆர்டிகல் 38 டிபிஎஸ்பி தெளிவா சொல்லிடுது. வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 4,39,293 கோடி செலவு பண்ணலாம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஆனா வரவு பார்க்கும்போது 3,32,330 கோடி தான் நமக்கு வரவு வர மாதிரி இருக்கு. அப்ப மீதி பணத்தை என்ன பண்றது? கடன் தான் வாங்கணும். அப்ப கடன் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. ஏற்கனவே ஒரு 8,00,000 கோடி. இந்த 1,00,000 கோடி வாங்கும் பொழுது போன வருஷ கணக்கு 9,00,000 கோடி. இப்ப இந்த பட்ஜெட் வந்துச்சுன்னா தெரியும் எத்தனை லட்சம் கோடி நம்ம திரும்பி வந்து கடன் வாங்க போறோம் அப்படிங்கிறது. அடுத்து மாநிலத்தினுடைய வருவாய் இனங்கள். வருவாய் இனங்கள்ல இப்ப நம்ம சொன்னோம்ல 3,32,330 கோடி இந்த மாதிரி ஒரு கணக்கை நம்ம சொல்லும் பொழுது இதுல நமக்கு வந்து எவ்வளவு பணம் நமக்கு எங்க இருந்து வரும்? சோர்ஸ் ஆஃப் த ரெவன்யூ நமக்கு வந்து பார்க்கும்போது சோர்ஸ் 2 சோர்ஸ். ஒண்ணு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருந்தே வரணும், இல்ல மத்திய அரசு நமக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுப்பாங்க? கொஞ்சமா தான் கொடுப்பாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அதுல வந்து பார்த்தோம்னா இவங்க தெளிவா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 75.3% கிட்டத்தட்ட 3/4 பங்கு நம்ம ஸ்டேட்ல நம்மளே மாநிலத்தினுடைய சொந்த வருவாய். சொந்த வருவாய்ப்பா 3/4 பங்கு சொந்த வருவாய். 1/4 பங்கு 24.7% வந்து பார்த்தோம்னா ஒன்றிய வரிகளில் பங்கு. ஒன்றிய வரிகளின் பங்குனா இங்க கலெக்ட் பண்ற டாக்ஸ்ல அவங்க எடுத்துக்கிறாங்க. டாக்ஸ் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாலிட்டியில மத்திய மாநில உறவுகள்ல நிதி உறவுகள் இருக்கும். ஆர்டிகல் 270 தெளிவா சொல்லுது. எல்லா வரியும் பங்கிக்கலாம். ஏன்னா இது ஒரு கூட்டாட்சி. கூட்டாட்சியில 2 அடுக்கு இருக்கும் போது எனக்கு வருமானம் வரணும், அவங்களுக்கு வருமானம் வரணும், நம்மளும் திட்டம் போடணும், அவங்களும் திட்டம் போடணும். அப்ப இதுல என்னன்னா எல்லா டாக்ஸையும் பங்கிக்கலாம்னு 270 சொல்லுது. ஆனா அதுல ஒரு இக்கண்ணா வைக்குது. என்னன்னா ஆல் டாக்ஸஸ் ஆர் ஷேரபிள் எக்ஸப்ட் ஆர்டிகல் 268 அண்ட் 269 அப்படிங்கிறாங்க. 268ல சொல்றதையும் 269ல சொல்றதையும் தவிர மத்ததெல்லாம் பங்கிக்கலாங்க. அப்ப 268 என்ன? ஆர்டிகல் 268 என்ன சொல்லுதுன்னா வரியை வந்து அவங்க விதிப்பாங்க, மத்திய அரசு விதிப்பாங்க, வசூல் பண்ணி நம்மளே வச்சுக்குவோம், அவங்களுக்கு பங்கு கொடுக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வரி என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு மாநிலத்தினுடைய முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவா இருக்கக்கூடியது நம்மளுடைய ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நம்ம வந்து பத்திரப்பதிவு பண்றோம்ல, அந்த முத்திரைத்தாள் ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி அப்படிங்கறது அதை விதிக்கிறது மத்திய அரசு. ஆனா வசூல் பண்றது நம்மால் அங்க எஸ்ஆர் உட்காந்துருப்பார், சப் ரெஜிஸ்டர் உட்காந்துருப்பார், குரூப் 12 இருக்க போஸ்ட் தான். நம்மளே வசூல் பண்ணி நம்ம ஸ்டேட்டே வச்சுக்குவோம். இதுல நம்ம அவங்களுக்கு பங்கு கொடுக்க தேவையில்ல. விதிக்கிறது அவங்க, வசூல் பண்ணி வச்சுக்கிறது நம்ம. இன்னொன்னு என்னன்னா டாய்லெட்ஸ் அண்ட் மெடிக்கல் டியூட்டி வந்து அதுவும் அதுக்குள்ள கவர் ஆகும். அதையும் நம்மளே வச்சுக்குவோம், அவங்க விதிப்பாங்க. இது 268. 269 என்னன்னா நமக்கு சிரமம் மிச்சப்படுத்துற மாதிரி அவங்க விதிச்சு அவங்களே வசூல் பண்ணி மொத்தமா நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. மொத்தமா நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க, பங்கிக்க மாட்டாங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர் ஸ்டேட் ட்ரேடு, ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ட்ரேட் நடக்கும் பொழுது அங்க போகுது இல்லையா, அதுல வாங்குற வரியை வந்து மொத்தமா நமக்கே கொடுத்துருவாங்க. இதுல ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும், நியூஸ் பேப்பர் தவிர. நியூஸ் பேப்பர் இங்க பிரிண்ட் பண்ணி அங்க கொண்டு போறதுக்கு அதுக்கு எல்லாம் டாக்ஸ் போட்டு அதை நம்ம கொண்டு வர மாட்டாங்க. சோ இதுல எக்ஸப்ட் நியூஸ் பேப்பர் இன்டர் ஸ்டேட் ட்ரேட வந்து பார்த்தோம்னா நமக்கே ஃபுல்லா அசைன் பண்ணிடுவாங்க. மீதி எல்லாத்தையுமே பங்கிடுவோம். இதுல 269A அப்படிங்கறதா ஜிஎஸ்டி. அது 101ஆம் சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. அந்த ஜிஎஸ்டியும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஷேரிங் வந்து பண்ணிடுவோம். அதுல எவ்வளவு வசூல் பண்றாங்களோ அதை நம்ம வந்து ஜிஎஸ்டியில நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்ப இது இல்லாம பினான்ஸ் கமிஷன் தான் இந்த 270 படி வரி பிரிச்சுக்கிறோம் இல்லையா, எவ்வளவு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம 15வது நிதிக்குழு நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. அந்த 15வது நிதிக்குழு என்கே சிங் வந்து தலைவர். அதுல 41% அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது 100 ரூபாய் வந்துச்சுன்னா 41 ரூபாயை மாநிலத்துக்கு கொடுத்துடணும், 59 ரூபாயை அவங்க வச்சுக்குவாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா அரவிந்த் பனகோரியார் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு 16வது நிதிக்குழு. அரவிந்த் பனகாரியாவும் அதே 41 தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நிதிக்குழு மாறல, பட்ஜெட் சொல்லியிருக்கிறாங்க, முழு அறிக்கை வரல, இருந்தாலும் அவரும் 41 தான் சொல்லியிருக்கிறாரு. அரசும் ஏத்துக்குச்சுன்னு சொல்லி நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் சொல்லிட்டாங்க. சோ அப்ப அந்த வகையில ஒன்றிய வரியினுடைய பங்குனா நமக்கு எதுபடி பிரிச்சு கொடுக்குறாங்க? 270 ஆர்டிகல் 270 படி. பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 அதை எவ்வளவு பிரிக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், முதல்ல மாநிலத்தினுடைய சொந்த வருவாய்ன்னு சொல்லி நம்ம ஒரு 3,32,000 கோடி பார்த்தோமா, அதையே 2ஆ பிரிக்கிறாங்க. வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், நம்ம மாநிலத்துக்குள்ளே வரக்கூடியது. இந்த நம்பர் எல்லாம் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. பட் இந்த 2ஐயும் பிரிச்சு பார்த்துக்கலாம். வரி, வரி அல்லாதது, டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படிம்பாங்க. டாக்ஸ்னா என்னன்னா நான் கொடுக்குறேங்கிறதுக்காக திருப்பி எதையும் கேட்கக்கூடாது, அதான் டாக்ஸ். அது குவிட் ப்ரோ கியூ அப்படிம்பாங்க. நான் எனக்கு வரி கொடுத்துருக்காங்க, எங்க ஊர்ல ஒரு பாலம் கட்டுங்க,
நான் வந்து ஒரு 60 ரூபா லைசன்ஸுக்காக ஃபீஸ் கொடுத்துருவேன்னா எனக்கு லைசன்ஸ் தரணும். ஏன்னா அது எனக்கு கொடுக்கக்கூடிய சேவைக்கு நான் பணம் தர்றேன். அப்ப ஒரு சேவைக்கு நான் பணம் கொடுக்கறது ஃபீஸ். அது வரி இல்லாதது. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சர்வீஸ்க்காக தான் நான் பணம் தருவேன். அந்த சர்வீஸை நீங்க எனக்கு தரணும். ஆனா அதே வந்து நமக்கு வரி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பணம் தான் இந்த வரி அப்படிங்கிறது. அந்த வரிய நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெண்டா வந்து பிரிக்கலாம். நேரடி வரினா யார் மேல வரி விதிக்கப்படுகிறதோ அவரே பே பண்ணணும். மறைமுக வரினா வரி வந்து ஒருத்தர் மேல விதிப்பாங்க, இன்னொருத்தர் வந்து பே பண்ணுவார். இந்த மறைமுக வரி அப்படிங்கறத அண்ணாதுரை அழகா சொல்லுவாரு. அது வந்து மறைமுக வரி என்பது மூட்டை பூச்சி கடிக்கிற மாதிரி, எங்க கடிக்குதுன்னே தெரியாது. நேரடி வரிங்கிறது கொசு கடிக்கிற மாதிரி, அழகா தெரிஞ்சிடும், அடிச்சுக்கலாம். இது ஏழைகள் வரி, பணக்கார வரி அப்படின்னா நேரடி வரி பணக்கார வரி, யார்கிட்ட அதிகமா பணம் இருக்கு அவங்க மேல போடுறது. மறைமுக வரி ஏழைகள் வரி, நம்ம வாங்குற தீப்பெட்டியில இருந்து சின்ன சின்ன பொருள்ல இருந்து மறைமுக வரி கலந்துருக்கும். மறைமுக வரியை ஏத்தனா மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. சரியா? அப்போ வரி வருவாய் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா நமக்கு அதிகமான சோர்ஸ் இருக்கு. வரி அல்லாதது கம்மியான ஒரு சோர்ஸ் இருக்கு. ஒன்றியத்துல இருந்து மானியங்களா அவங்க கொடுக்குறது. வரியோட பங்களிப்பா 58,000 கோடி நமக்கு வந்து மத்திய அரசுல இருந்து வரக்கூடியது இருக்கு. இதுதான் சோர்ஸ். அப்புறம் மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய் சொல்றோம்ல, சொந்த வரி வருவாய் கிட்டத்தட்ட 2,20,895 கோடி. இதுல என்ன பியூட்டினா, நமக்கு வீட்டுக்கு நம்ம செலவு பண்ணும் பொழுது மொத்த சம்பளத்தையும் வாங்கி வச்சுட்டு 1ஆம் தேதி சம்பளம் கிரெடிட் ஆயிருன்னு வச்சுக்கோங்க. பொதுவா நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அன்ஆர்கனைஸ் செக்டர் கூலி வேலை பார்க்குறோம் அப்படின்னா அன்னாட வாங்குறத அன்னாட செலவு பண்ணுவோம். இல்ல வாரம் வாங்குறத வாரம் செலவு பண்ணுவோம். மாச சம்பளம்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாச சம்பளத்துல மொத்தமா நம்மள்ட்ட ஒரு 20,000 இருக்குன்னா அந்த 20,000 முதல் வாரத்துல சம்பளம் வாங்கினோடனே காலி ஆயிரும். அது வேற விஷயம். அப்படி ஒரு பிளான் நம்ம வந்து பண்ணுவோம்ல. ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2,20,895 கோடியும் பட்ஜெட் போடுற ஏப்ரல் 1ஆம் தேதியே நம்மள்ட்ட கையில இருக்காது. எவ்வளவு பணம்? 4,39,000 கோடி செலவு பண்ண நம்ம முடிவு பண்ணிட்டோமா, அன்னைக்கே கையில இருக்காது. அது மாசம் வரும். இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளான்னைக்கு வரும். அதுக்கு தான் என்னன்னா ரிசர்வ் பேங்க் வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. வேஸ் அண்ட் மீன்ஸ்னா ஒரு 3 மாசத்துக்கு நம்ம அவங்கள்ட்ட ரிசர்வ் பேங்க்ல கடன் வாங்கிக்கலாம். ஐயா எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை 3 மாசத்துல நம்ம ரிசர்வ் பேங்க் திருப்பி கொடுத்துடணும். ரிசர்வ் பேங்க் அரசாங்கத்துக்குமே சும்மா தர மாட்டாங்க. அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. வழக்கமா ரிசர்வ் பேங்க் கடன் கொடுத்தா அதுக்கு போடுற வட்டிக்கு பேர் ரெப்போ ரேட். அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. நமக்கு ஒரு வட்டிக்கு பணம் தராங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 100க்கு 1,00,000 கடன் வாங்குறோம்னா நம்ம 1,000 கட்டுறோம்னா அரசாங்கம் 500 கட்டினா போதும். அதான் அந்த ரெப்போ ரேட் 6% 6,15% மாறிட்டு இருக்கும். அந்த ரெப்போ ரேட்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் வந்து கடன் தருவாங்க. நம்ம வர திருப்பி அவங்களுக்கு போட்டுட்டே இருப்போம். இது ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரிசர்வ் பேங்க் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. சோ இப்ப நமக்கு இந்த வரி சொந்த வரி வருவாய் இருக்குல்ல, அதுல வந்து பார்த்தோம்னா வரியில எந்த வரி அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் டாக்ஸ் தான் அதிகமா இருக்கு. குரூப் 2 இருக்கு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். கமர்ஷியல் டாக்ஸுக்கு தான் அதிகமான வருவாய் வந்து நம்ம கமர்ஷியல் டாக்ஸ் மூலமா வருது. வணிக வரிகள் 74.2%. இப்ப மேஜர் சோர்ஸ் நமக்கு ரெவன்யூ வரக்கூடியதுல வணிக வரி தான் நம்பர் 1ல இருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு வந்து பார்த்தோம்னா முத்திரை தாள்களும் பத்திரப்பதிவுகளும். இந்த முத்திரை தாள்களும் பத்திரப்பதிவுகளும் மத்திய அரசு விதிக்கும், மாநில அரசு வசூல் பண்ணி நம்மளே வச்சுக்குவோம். அவங்களுடைய ஷேர்ல இருந்து நமக்கு வர்றது இல்ல. இது நம்மளே கலெக்ட் பண்ணி நம்மளே வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்ததுல நமக்கு வந்து பார்த்தோம்னா 11.8% இருக்குது. அடுத்துதான் நம்ம வந்து இந்த அரசு வந்து பார்த்தோம்னா டாஸ்மாக்ல போகுதுன்னு பாக்குறோம்ல. 100க்கு 74.2 வந்து நமக்கு கமர்ஷியல் டாக்ஸ்ல தான் வருது. 11.8 வந்து பார்த்தோம்னா நமக்கு எதுல வருது? முத்திரை தாள்கள் ஸ்டாம்ப்ல தான் வருது. 5.9% தான் ஸ்டேட் எக்ஸைஸ். அதுலதான் அந்த ஸ்டேட் எக்ஸைஸ் மாநில ஆயத்தீர்வுக்குள்ள தான் நமக்கு டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானம் இருக்கு. அடுத்து வாகனங்கள் மீது விதிக்கக்கூடிய வரி அடுத்த கேட்டகரியில் நமக்கு வந்து ஒரு 6.1 கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தோம்னா 2% அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அதிகமான வரி மூலமாக மாநிலத்தில் எதுல வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா வணிக வரிகள் தான் நம்பர் 1. நம்பர் 2 எது? முத்திரை தாள்களும். இது அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணு, வரிகளை வந்து ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன் வச்சுக்கோங்க. அதிகமா வணிக வரி, அதுக்கப்புறம் முத்திரைத்தாள், அதுக்கப்புறம் மாநில ஆயத்தீர்வை நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது மாநிலத்தின் செலவினம். இதான் நமக்கு வந்து பார்த்தோம்னா செலவு மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறாங்கல்ல. செலவு வந்து நம்ம வந்து எவ்வளவு பண்றோம் அப்படின்னு பாருங்க. வருவாய் செலவினம், அதாவது வருவாய் வரவும் 2 வகையா பிரிக்கலாம், செலவும் 2 வகையா பிரிக்கலாம். நம்ம ஜென்ரலா வந்து வரவு அப்படிங்கறதுல நமக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் வரக்கூடிய வரவு இருக்கும். இப்ப நம்ம சம்பளம் வாங்குறோம்னா மாசம் நமக்கு சம்பளம் வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு பழைய கார் வச்சிருக்கீங்க, அதை கொண்டு போய் விக்கிறீங்க. ஒரு 3 லட்சத்துக்கு போதுன்னு வச்சுக்கோங்க. OLXல போறீங்க 3 லட்சத்துக்கு விக்குது அப்படின்னா ஒரு காரை ஒரு தடவை தான் விற்க முடியும். ஒன் டைம் தான் வரும். அப்ப இன்கம் ஒன் டைம் வரலாம், மாசம் வந்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி சில செலவுகளும் நாம
ஒன் டைம் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பாலம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் பாலத்தை கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பாலத்துல போறவங்கள்ட்ட எல்லாம் டோல் கேட்டுக்கு நம்ம போட்டு டோல் வாங்கிட்டே இருப்போம். அப்ப ஒரு தடவை நம்ம செலவு பண்றோம். நமக்கு மாசம் மாசம் திரும்ப அந்த செலவுல இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். ரெக்கரிங்கா ஒரு சினிமா தேட்டரே கட்டி விடுறீங்க, ஒரு மால் கட்டுறீங்க. ஒன் டைமா நம்ம போட்டு ஒரு 200 கோடி 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணி கட்டிடுறோம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் நமக்கு வந்து அதுல இருந்து பணம் வந்துகிட்டே இருக்குமா? அப்ப ஒரு தடவை மட்டும் செலவு பண்ணக்கூடியது மூலதனம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மாசம் மாசம் நமக்கு வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது மாசம் மாசம் நம்ம செலவு பண்றது. மாசம் மாசம் நமக்கு வர்றது கூடியது வந்து பார்த்தோம்னா ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரிசிப்ட்னா வரக்கூடியது, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு பண்ணக்கூடியது. அதுல ரெவன்யூ அப்படின்னம்னா ரெக்கரிங்கா மாசம் மாசம் போயிட்டே இருக்கிறது. கேபிட்டல்னா ஒன் டைம் மட்டும் இருக்கிறது. இது ரெண்டுக்குமே போகும். இவ்வளவுதான். இப்ப இதுல வருவாய் செலவினம் விச் மீன்ஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா நான் மாசம் மாசம் செலவு பண்ணணும். மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும். மாசம் மாசம் அரசாங்கத்துக்கு செலவு இருக்கும். இதுல என்ன பியூட்டினா இந்த மாசம் மாசம் நான் பண்ற செலவுக்கு அதிகமா நான் கடன் வாங்க கூடாது. நான் ஏன்னா இப்ப ஒரு அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு நம்ம நிறைய செலவு பண்ணலாம்னு சொல்லி கடனை வாங்கி நம்ம செலவு பண்ணிட்டோம்னா எதிர்காலத்துல வரக்கூடியவங்க தான் அந்த கடனை வந்து கட்டணும். அப்ப இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒட்டுமொத்த இந்தியாவே எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கிறது? இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுமே எப்படி கண்ட்ரோல் பண்றது? இதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா 2003ல எஃப்ஆர்பிஎம் 2003ல எஃப்ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் போட்டாங்க. அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதன்படி என்ன சொல்றாங்கன்னா ரெவன்யூ டெபிசிட் அப்படிமா, அதாவது நமக்கு மாசம் மாசம் வரக்கூடிய பணமும் மாசம் மாசம் நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவும் ரெண்டையும் டேலி பண்ணனா அது ஜீரோவா இருக்கணும். நீங்க மாசம் மாசம் பண்ற செலவுக்கு கடன் வாங்கக்கூடாது. ரெவன்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை ஜீரோவா இருக்கணும் அப்படிங்கிறது எஃப்ஆர்பிஎம் உடைய மேண்டேட். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அப்ப நம்ம கடனே வாங்கக்கூடாதுன்னு கேட்டா கடன் வாங்கலாம். பாலம் கட்டுறது, மெட்ரோ ரயில் போடுறது, ரயில் விடுறது, இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம கடன் வாங்கலாம். அந்த கடன் அளவு கூட நம்மளுடைய ஜிடிபி சைஸ்ல, ஜிடிபினா நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சொன்னேன், 35 லட்சம் கோடி பார்த்தோம்ல, அந்த சைஸுக்கு 3% அவ்வளவுதான் நம்ம வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு வந்து ஒரு நாம்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணாங்க. பட் ஆனா 2003ல அவங்க போட்ட போது அதை நம்ம பிக்ஸ் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வந்துட்டே இருக்கலாம் அப்படின்னாங்க. கொரோனா வந்த போது இந்த டார்கெட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னம்னா நமக்கு வந்து ஒரு 5% பிசிக்கல் டெபிசிட் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க கொரோனா பீரியட்ல. அதுக்கப்புறமா கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 5 வந்து 4 குறைங்க, 4 வந்து 3 குறைங்க, அதுக்கப்புறம் 3 ஆக்குங்க அப்படின்னாங்க. போன பட்ஜெட்ல யூனியன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா மாநில அரசு நீங்க எவ்வளவு நம்ம கடன் எவ்வளவு வாங்கணும்னு அவங்க தான் முடிவு பண்றாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கடன் வாங்கி நம்ம பாட்டுக்கு நிறைய அள்ளி வீசிட முடியாது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா போன பட்ஜெட்ல 3.5% வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த பட்ஜெட்ல 3 தான். 3க்கு மேல நம்ம வந்து போக கூடாது. அதை பத்தி எதுவுமே அவங்க சொல்லல. ஏன்னா பினான்ஸ் கமிஷன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. கடன் அளவு மாநிலங்களுக்கு 3%, மத்திய அரசுக்கு 3.5%. அப்ப பிஸ்கல் டெபிசிட் இப்ப எவ்வளவு இருக்கணும்னு கேட்டா 3.5% மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு 3% நமக்கு இருக்கணும். ரெவன்யூ ரெவன்யூ டெபிசிட் வந்து பார்த்தோம்னா இருக்கவே கூடாது. அதை நம்ம குறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம பாருங்க. அப்ப வருவாய் செலவினம் பெரும்பகுதி பொதுமக்களுக்கான, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களுக்காக நம்ம செலவு பண்றோம். அதுல சம்பளமே 90,000 கோடி போயிருது. அரசு வந்து சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு அரசாங்கத்தை வச்சுட்டு இருக்கிறது முக்கியம் இல்ல. மக்களுக்காகத்தான் அரசு இருக்கிறது. அப்ப மக்களுக்கு செலவு தேவையான உதவிகளை செஞ்சு நலத்திட்டங்களை கொடுத்து அதற்காக ஒரு அரசு இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு சம்பளம். அப்புறம் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆபரேஷன் செயல்பாடுகள் பராமரிப்பு ஒரு 16,000 கோடி. உதவித்தொகைகளும் மானியங்களும் 1,53,000 இதுலதான் அதிகமா நம்ம செலவு பண்றோம். அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள். அதாவது மக்களுக்கு தேவையான ஒரு பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, அப்புறம் வந்து பார்த்தோம்னா அணைக்கட்டுகள், குடிநீர் வசதி, கூட்டு குடிநீர் திட்டம், அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணலாம். டைரக்டா மக்களுக்கு பணமே கொடுக்குறோம்னா மேக்சிமம் நம்ம செய்ய வேண்டியது நிறைய செஞ்சுட்டோம். இனிமே வந்து எல்லாத்துக்கும் கையில நம்ம பணம் கொடுக்கும்போது அவங்களே எம்பவர் பண்ணிக்கிறது. அப்புறம் அதுல என்னன்னா நேரடியா மாநிலங்கள் வங்கி கணக்கிலேயே நம்ம வந்து மானியங்கள் போட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நமக்கு இடையில ஊழல் வந்து கரப்ஷன் வந்து தடுக்கப்படும். அது ஒரு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபருடைய முக்கியமான ஒரு பங்களிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் 41,000 கோடி. அப்புறம் வாங்குற கடனுக்கு வட்டி கட்டணும்ல 9 லட்சம் கோடி அப்படின்னா சும்மாவா? கேட்கும் போதே நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவு பணம் எத்தனை கண்டெய்னர் வரும்னே தெரியல. சோ அதுக்கு வட்டி, அதுக்கு வந்து பார்த்தோம்னா 70,000 கோடி வட்டி மட்டும் வருஷம் வருஷம் நம்ம வந்து கட்டிட்டு இருக்கிறோம். அடுத்து மூலதன செலவினம். மூலதனம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன் டைம் மட்டும் நம்ம பண்ணக்கூடியது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா 2025-26 ஆண்டிற்கான மூலதன செலவு 57,231 கோடி. 57,000 கோடி தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம். பட் இந்த 57,000 கோடிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், அது செலவு இல்ல. நம்ம ஒன்ஸ் பண்ணனோம்னா அது மூலமா நமக்கு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். அதுல பாருங்க, பாலங்கள் மற்றும் சாலைகள் மற்றும் பாலங்கள்
18,000 கோடி ஒரு தடவை தான் நம்ம பண்ணுவோம். போக்குவரத்து மற்றும் எரிசக்தினா ஒரு பஸ் வாங்கி வைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தோம்னா அதை வந்து சிஎன்ஜி பஸ்ஸாவோ எலக்ட்ரிக் பஸ்ஸாவோ நம்ம மாத்தணும், அது ஒரு 10,000 கோடி. நகர்ப்புற வளர்ச்சி அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக 6,292 கோடி. அப்புறம் தண்ணி ரொம்ப முக்கியமான ஒண்ணு, குடிநீர் வழங்கல், தண்ணி இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு 6,231 கோடி கொடுத்திருக்காங்க. நீர்நிலைகள் அப்படின்னம்னா நம்ம வந்து நீர் பாசனம் அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமான ஒண்ணு, அதுக்கு ஒரு 4,465 கோடி பேருக்கு. அப்புறம் கல்வி மற்றும் மக்கள், ஆக்சுவலி கல்விக்கு வந்து பார்த்தோம்னா 40,000 கோடிக்கு மேல இருக்கும். ஆனா கல்வி, மக்கள் நல்வாழ்வு, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இது ரெண்டுக்குமே சேர்த்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது அப்படின்னு வரக்கூடியது. மத்தபடி இதுல நீங்க வந்து ஒரு புதுமை பெண்ணு, அப்புறம் வந்து தமிழ் புதல்வனு, லேப்டாப் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா மொத்தமா 40,000 கோடிக்கு மேல போயிடும். சோ அப்ப கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் 3,851 கோடி அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கோம். அப்ப மொத்த மூலதன செலவு வந்து பார்த்தோம்னா 57,231 கோடி. வருவாய் பற்றாக்குறை, இந்த வருவாய் பற்றாக்குறை நம்மள்ட்ட இருக்கவே கூடாதுங்கிறது தான் எஃப்ஆர்பிஎம்மோட மேண்டேட். ஆனா அப்பப்ப நம்ம வந்து அதை பிரீச் பண்ணுவோம், அதை ஜீரோ கொண்டு போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்ப அதுல வந்து பார்த்தோம்னா 46,467 கோடி வந்து வருது, நமக்கு வந்து பத்தல. ஆனா அதை எப்படி கம்பேர் பண்றாங்க பாருங்க. ஒவ்வொரு தடவையுமே அரசு வந்து ஒரு மாநில அரசுனா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் மத்தியில வேற கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னம்னா, இப்ப பிஜேபி இருக்காங்களா, அப்ப அவங்களோட கம்பேர் பண்ணுவோம். அவங்கள விட நாங்க பெட்டரா இருக்கோம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட நாங்க பெட்டரா இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்ப 2020, 21ல ரெவன்யூ டெபிசிட் 62,326 கோடி, அவ்வளோ கடன் இருந்தது. ஆனா இப்ப நம்ம எவ்வளவு வந்து பண்ணிருக்கோம்னா, முடிஞ்சு போனதுல போன வருஷத்துக்கு பார்க்கும்போது 46,000 கோடி பக்கம் வந்து நின்னுச்சு. இந்த தடவை அதை நாங்க 41,000 கோடியாக குறைப்போம். அவ்வளவு கடன் வந்து நாங்க வந்து வாங்க போறது இல்ல. ஏன்னா ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது மாசம் வரக்கூடியதுக்கும் மாசம் செலவு பண்ணக்கூடியதுக்கு இருக்கக்கூடியது. வரவுக்கேத்த செலவு பண்ணணுங்கிறது இதுல இருக்கக்கூடிய மேண்டேட். பட் இருந்தாலும் ஒரு 40,000 கோடி நமக்கு வந்து துண்டு விழுகுது. 41,635 கோடி நமக்கு துண்டு விழுகுது. இது வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பர்சன்டேஜ் ஆஃப், நான் ஜீரோ இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஜீரோ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, ஆமாங்க முன்னாடியே ஏடிஎம்கே இருக்கும்பொழுது 2020, 21ல 3.49% இருந்தது. அது 1.17 குறைஞ்சிருக்கு இந்த பட்ஜெட் எஸ்டிமேஷன்ல. அப்ப ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது எவ்வளவுனா 1.17. ஆக்சுவலா என்னன்னா, இந்த படம் எல்லாம் கொச்ச கொச்சன்னு இருந்தாவே எனக்கு பிடிக்காது. ஒரு பொன்னியின் செல்வனோ, வேல்பாரியோ, இந்த சிவகாமியின் சபதமோ நாவல் படிச்சோம்னா அப்படி எழுத்துக்களா இருக்கும். படிக்க படிக்க நமக்கு அப்படியே ஆர்வமா இருக்கும். இந்த மாதிரி டப்பா பார்த்தாவே நமக்கு, ஆனா வேற வழி இல்ல, போட்டிருக்காங்க எக்ஸாம்ல சிலபஸா வச்சிருக்காங்க, we have to read. சோ 3.49 இருந்ததை 1.17 நம்ம வந்து ரெவன்யூ டெபிசிட் குறைக்கிறோம். இதை ஜீரோ கொண்டு போகணும், அதான் டார்கெட். அடுத்து நிதி பற்றாக்குறை. பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்னன்னா, நாம கடனே வாங்கக்கூடாதுன்னா வாங்கலாம். எதுக்காக கடன் வாங்கணும்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக கடன் வாங்கணும். அப்ப நான் வந்து எனக்கு பட்ஜெட்ல ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் அப்படிங்கறது நான் வந்து போடுறேன், எனக்கு 4,39,000 கோடிக்கு நான் பட்ஜெட் போடுறேன், எனக்கு இவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு. ஆனா எவ்வளவு எனக்கு வருமானம் இருக்கு? 3,32,000 கோடி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல நான் வந்து பணம் வாங்கணும். அப்ப அதுதான் துண்டு விழுகிறது. அந்த துண்டு விழுகிறதுக்கு என்ன எக்கனாமிக் டேர்ம்ஸ் வச்சிருக்காங்கன்னா, நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட். இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்ப எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு 1,06,963 கோடி, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல இருக்கு. ஏற்கனவே நமக்கு 8,00,000 கோடி, போன தடவை இந்த 1,00,000 கோடி சேர்த்தனோம்னா 9,00,000 கோடி நமக்கு வந்து மொத்த கடன் தமிழ்நாட்டுல. அப்ப இது வந்து என்னன்னா, இவ்வளவு கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, போன தடவை யூனியன் பட்ஜெட்ல நமக்கு அவங்க எவ்வளவு சொன்னாங்கன்னா 3.5% வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஆக்சுவலி பினான்ஸ் கமிஷன் அதுலயும் என்கே சிங் கமிட்டி தான் போட்டாங்க. எஃப்ஆர்பிஎம் ரிவ்யூ பண்றதுக்கு என்கே சிங் தான் போட்டாங்க கமிட்டி. அவங்களுமே சொல்லிட்டாங்க கிராஜுவலா 3 கொண்டு வரலாம் சொல்லிட்டு. பட் போன பட்ஜெட்ல யூனியன் கவர்மெண்ட் நம்மள எவ்வளவு சொன்னாங்கன்னா, நீங்க 3.5% வரைக்கும் மாநில அரசுகள் வந்து உங்களை கடன் வாங்குறதை உயர்த்திக்கலாம் அப்படின்னாங்க. சோ நம்ம வந்து பார்க்கும்போது அந்த வகையில பார்த்தோம்னா 3% நம்ம கொண்டு வரது டார்கெட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா 3.26 தான் இருந்திருக்கு. அப்ப 3% நிறுத்திடுவோம் சொல்லி நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம 3 வந்துட்டா பெட்டர்ல. இந்த வருஷம் நமக்கு 3 நாள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தடவை நம்ம வந்து கடனை வந்து 3 நிறுத்திடுவோம். அப்ப எலெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு கடனை வாங்கி அள்ளி இறச்சி விட முடியாது. சோ அப்ப அதுக்கு வந்து என்னன்னா ஒரு மேண்டேட் இருக்கு அப்படிங்கறதா முக்கியம். பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்கணும்னா 3% தான் இருக்கணும் அப்படிங்கிற டார்கெட். அடுத்து ₹1 நம்ம வந்து எப்படி நமக்கு வருது, ₹1 எப்படி போகுது அப்படிங்கிறது. அந்த ₹1 பொது கடன், கடன் 31.4% நம்ம வந்து கடன். மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் நமக்கு அந்த
சொந்த வரி வருவாய் டாக்ஸ் மூலமா வரக்கூடியது. அதுல எது அதிகமா வருதுன்னு பார்த்தோம், கமர்ஷியல் டாக்ஸ் கிட்டத்தட்ட 74%. சரியா? அப்ப அதுல சொந்த வரி வருவாய் 45.6%. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொது கடன், கடன் நம்ம நிறைய வாங்குறோம், அது வந்து 31.4% கடன் வந்து போயிருது. அப்புறம் அதிகமா இருக்கக்கூடியது மத்திய அரசு வரிகளுடைய பங்களிப்பு 12% அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வரக்கூடியது. அப்ப நம்பர் 1 சொந்த வரி டாக்ஸ் மூலமா வர்றது. நம்பர் 2 எதுன்னு பார்த்தோம்னா கடன். நம்பர் 3 தான் மத்திய அரசு நம்ம கொடுக்கக்கூடிய வரியோட பங்கு 12%. அப்புறம் வரி இல்லாம நம்ம வந்து வாங்குறது. வரி இல்லாம வாங்குறோம்னா நம்ம அரசாங்கம் ஒரு சர்வீஸ் மக்களுக்கு கொடுத்து மக்கள் அந்த சர்வீஸ்க்காக பே பண்ணணும். ஃபீஸ், பெனால்டி, ஃபைன் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இது எல்லாமே நமக்கு வந்து மாநிலத்துடைய சொந்த வரி அல்லாத வருவாயில வரக்கூடியது 5.9%. அப்புறம் ₹1 செலவு பண்றோம்னா எதுக்கு அதிகமா நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா நம்ம செலவு பண்றது இங்க பாருங்க 31.6% உதவித்தொகை மானியங்கள் டைரக்டா கொடுத்துடுறோம். அதுலதான் மேஜரா நம்ம வந்து செலவாகுது. இப்ப மகளிர் உரிமை தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 1,35,00,000 பேருக்கு மாதம் ₹1000 அப்படிங்கறத நம்ம கொடுக்கும்போது அது உதவித்தொகையே நமக்கு அதிகமான தொகையில போயிருது. அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது 18% சம்பளங்களுக்கு வந்து நம்ம வந்து அதிகமா 18% வந்து நமக்கு போகக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு நம்ம வந்து பண்றோம். அது ஒரு 57,000 கோடிக்கு நம்ம வந்து பார்த்தோம். நம்ம அதுக்கு நம்ம செலவு பண்றோம். அப்புறம் கடனை திருப்பி கட்டுறது, வட்டி கட்டணும்ல, ரொம்ப முக்கியம்ல. கடன் வாங்கிட்டா பத்தாதுல, வட்டி திருப்பி கட்டுறது ரொம்ப முக்கியம். அது 14.5% வந்து நம்ம வந்து வட்டி வந்து கட்டிட்டு இருக்கிறோம். மத்தது மிஸ்செலேனியஸா இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து இவங்க நமக்கு அம்பேத்கர் மொழிபெயர்ப்புக்கு 5 கோடிங்கிறதா கொஸ்டின் கேட்டாங்க நமக்கு. மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா நமக்கு எது செலவு பண்றோம்? மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் தானே போட்டிருக்காங்க. மேஜர்ல நம்பர் 1 எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மேஜரா நம்ம எதுக்கு ஃப்ரேம் கொடுக்குறோம்னா 55,261 கோடி. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அண்ணாதுரை முதல் பட்ஜெட் போடும் பொழுது 211 கோடியே 99 லட்சம். அதுல 50 கோடிக்கு பக்கம் எஜுகேஷனுக்காக 4ல ஒரு பங்கு அவர் வந்து பார்த்தோம்னா எஜுகேஷனுக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்மளும் என்னன்னா கல்விக்கு, ஏன்னா கல்விக்காக பண்ணக்கூடிய செலவு அது செலவு அல்ல, அது முதலீடு. எதிர்காலத்தினுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, எதிர்கால இந்தியாவை தாங்கக்கூடிய தூண்கள் வந்து மாணவர்கள். அப்ப கல்விக்காக நம்ம செலவு பண்றோம்னா இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து எக்கனாமில பாப்புலேஷன் சோசியல் இஷ்யூஸ் பார்ப்போம்ல, மக்கள் தொகை அதிகமாக இருப்பதே பிரச்சனை இல்லை. மக்கள் தொகை அதிகமாக இருந்து அந்த மக்கள் படிப்பறிவு இல்லாமலும் உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தா பிரச்சனை. நல்ல ஹெல்தி பாப்புலேஷன் வித் எஜுகேஷன் வித் ஸ்கில்லோட இருந்தா அவங்க என்னன்னா டெமோகிராபிக் டிவிடெண்ட், மக்கள் தொகை ஈவு விகிதம் அப்படிம்பாங்க. அவங்க தான் நமக்கு நிறைய சம்பாதிச்சு தரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சுந்தர் பிச்சை ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கால சிஇஓவா இருக்காரு, கிட்டத்தட்ட பில்லியனரி கிளப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. விச் மீன்ஸ் என்ன, $1 பில்லியன் தாண்டிட்டாருன்னா 9,000 கோடி சொத்து வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோம்னா நிறைய பேரை நம்ம உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப சொத்து மதிப்பு தானா உயரும். நகர்ப்புற வளர்ச்சி 34,396. முதல்ல கல்வி, 2வது நகர்ப்புற வளர்ச்சி, அடுத்து ஊரக வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹெல்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எரிசக்தி. இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமா ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதுல என்ன கேட்டாங்க, ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்கன்னா கடைசியில் இருக்கிறது கேட்டுவிட்டாங்க. கடைசியில் இருக்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்னாலனா 3,924 கோடி. இதுக்கு முன்னாடி எவ்வளவு அந்த அமௌண்ட்டோ அப்படியே எக்ஸாக்டா அந்த அமௌண்ட் போட்டு க்ளோசர் டிஃபரன்ஸ் வச்சு அதை எப்படி அடிக்கிறதுங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலனுக்கு 3,924 கோடி வந்து நம்ம வந்து செலவு பண்றோம் மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னு இருக்கு. இந்த முக்கிய அறிவிப்புகள்ல மகளிர் நலனுக்காக பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் அசையா சொத்து 1%க்கு பதிவு கட்டணம் கிடையாது. 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய வீடு வாங்கினாலும் விவசாய நலன் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து பெண்கள் பேர்ல சொத்து வாங்கினா 1% கம்மி. இதனால என்ன பண்ணுவோம், நம்ம இவங்க பேர்ல பதிஞ்சிட்டோம்னா நமக்கு 1% குறைங்கிறதுக்காக பெண்கள் பேர்ல சொத்து வரும். பெண்கள் பேர்ல சொத்து வந்தா அந்த சொத்து பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறது அரசுடைய நம்பிக்கை. சரியா? மகளிரை தொழில் முனைவோராக்கும் பெருந்திட்டம் 225 கோடி இந்த மாதிரி ஒதுக்கி இருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தோம்னா கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவர்களுக்கு லேப்டாப், இது உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற தலைப்புல வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாசம் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அதுல லேப்டாப் வந்து 2,000 கோடி வந்து லேப்டாப் வந்து ஒதுக்குனாங்க. 2 வருஷத்துல 20 லட்சம் மாணவர்களுக்கு. இந்த இப்ப நடந்த துவக்கி வச்சுக்கப்பட்ட திட்டம் வந்து பார்த்தோம்னா முதல் கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இப்ப இந்த டாக்குமெண்ட்ல இது போதும். இதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஹைலைட்ஸ்ல இருந்து கொஞ்சம் பார்த்துருவோம். ஹைலைட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த பேஜ்ல இருந்து தான் போன கொஸ்டின் எடுத்தாங்க. டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட வந்து 5 கோடி ரூபாய் கொடுத்தது. சோ இதுல என்ன இருக்குன்னா திருக்குறள். வழக்கமா திருக்குறள்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கேள்வி வச்சிருவாங்க. நான் கூட குரூப் 4க்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் வள்ளுவர் கோட்டை புதுப்பிக்கப்படும் போது வள்ளுவருடைய உருவ படத்தை வரைஞ்சது வேணுகோபால் சர்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. சோ இப்ப திருக்குறள் அப்படின்னா எல்லாத்துக்குமே
பிடிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. திருக்குறள் மொழிபெயர்ப்பு திட்டம், நிறைய மொழியில திருக்குறள் மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய இணைந்து 1,33,00,000 ரூபாய், 1,133,00,000 போட்டிருக்காங்க. 1,33,00,000 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் கம்மி தான். ஆனா என்ன பண்ணிடுவாங்க, 5 கோடி 10 கோடி அமௌண்ட் ட்விஸ்ட் பண்ணி நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துல 500 புக், வருஷத்துக்கு 100 சொல்லி டிரான்ஸ்லேஷனுக்காக வந்து ஆங்கில புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய். அடுத்து பழந்தமிழ் ஓலைச்சுவடிகள், அரிய ஆவணங்கள், முக்கிய ஆளுமைகளின் கையெழுத்து பிரதிகளை மின் பதிப்பாக்கம் டிஜிட்டலைஸ் பண்ணுமா, அதுக்கு 2 கோடி ரூபாய். இப்ப பாருங்க, போன பட்ஜெட்ல 2 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஓலைச்சுவடியை வந்து டிஜிட்டலைஸ் பண்றதுக்காக. 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த ஓலைச்சுவடி வீணா போறதா? அதற்காகத்தான் குரூப் 4ல வந்து பார்த்தோம்னா ஓலைச்சுவடியில இருந்து 4 கேள்வி எடுத்து வச்சா யார் படிப்பா? டிஎன்பிசி அஸ்பிரன்ஸாவது படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட வைக்கப்பட்டதுதான் அந்த கேள்விகள். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் இளைய தலைமுறையினருக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு அயலக தமிழர் நல வாரியம் மூலமாக என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் அவங்களுக்கு நம்மளுடைய தமிழ் கலைகள்லாம் சொல்லி தர்றோம். அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நேரடி வகுப்புகளாக. அடுத்து உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி, அதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வந்து ஒதுக்குனாங்க. உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி வந்து ஆண்டுதோறும் இனிமேல் நடக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம், மதுரை உலக தமிழ் சங்கத்துல சரியா, அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம். இப்ப கூட பொருணை மியூசியம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுலயே வந்து பார்த்தோம்னா நொய்யல் மியூசியம் சொல்லியிருக்காங்க. அகரம் மதுரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து மொழிகளின் அருங்காட்சியகம் எங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா கொடுமணல் அகலாய்வுகளை நம்ம வைக்கிறதுக்காக நொய்யல் அருங்காட்சியகம் 22 கோடி. ராமநாதபுரத்துல வந்து பார்த்தோம்னா நாவாய் அருங்காட்சியகம். இதே ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துல ஒரு விமான நிலையம் அமைக்கப்படும். ஒரே ஒரு விமான நிலையம் தான் இருக்கு மொத்த அனௌன்ஸ்மெண்ட்ல. சோ ராமேஸ்வரத்துல விமான நிலையம் முக்கியமான ஒண்ணு. சோ அதே மாதிரி நாவாய் அருங்காட்சியகம் 21 கோடியில 2 மட்டும்தான். நொய்யல் ஈரோட்ல நொய்யல் அருங்காட்சியகம் பிளஸ் வந்து ராமநாதபுரத்துல நாவாய். ஆல்ரெடி பொருணை மியூசியம் வந்து திறந்து வச்சாச்சு. அதுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. அடுத்து சிந்துவெளி பண்பாட்டினுடைய 100 நிறைவு 1921 சர்ஜான் மாஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 1925 ஃபுல் பிளஜ்டா வந்து பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லா கிடைக்குது. அப்ப அது வந்து நமக்கு ஒரு 100 வருஷம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப எக்மோர் மியூசியத்துல வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அரங்கம், சிந்துவெளி பண்பாட்டுக்கு ஒரு அரங்கம் வந்து இது பண்றாங்க. இப்ப கூட எக்மோர் மியூசியத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நல்ல காரல் மார்க்ஸோட சிலையை வந்து கட்டிட்டு இருக்காங்க. சோ பிடபிள்யூ மினிஸ்டர் வந்து பார்வையிட்டதா ஒரு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அடுத்து மரபுசார் கட்டளக்கலை எக்மோர் மியூசியத்துல 40 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு காட்சி அரங்கம் அது வந்து அரைக்கிறதுக்கு 40 கோடி ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து ஊரக வளர்ச்சிக்கு கலைஞரின் கனவு இல்லம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டது. 2024 கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசைகள் இருக்கு. குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிற டார்கெட் நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். 2030க்குள்ள குடிசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு என்னன்னா 2024 திருத்த அறிவிச்சாச்சு. 25ல கூடுதலா வந்து பார்த்தோம்னா 3500 கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டது. 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். இப்ப கூட பேப்பர்ல வந்துச்சு. அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜிஓ அதெல்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டின் கடைக்கோடி குக்கிராமங்களுக்கும் சாலை வசதி. அப்போ முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டம் 6100 கிலோமீட்டருக்கு வந்து கிராம சாலை போடுறதுக்கு ஒரு 2200 கோடி. அடுத்து 2001க்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நிறைய பழுதடைந்த வீடுகள் வந்து இருந்திருக்குது. அந்த பழுதடைந்த வீடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா பேட்ச் ஒர்க்கு, பூரா பேட்ச் ஒர்க்கு. ஸோ பேட்ச் ஒர்க் பார்க்கறதுக்கு 25,000 புதிய வீடுகளை கட்டுறதுக்கு 600 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கலைஞர் நகர்ப்புற அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட், அதுக்கு அவருடைய பேர் வச்சிருக்காங்க. 4 வருஷத்துல 4132 கோடி வந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. கூடுதலாக 2000 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு அதுக்கு ஒண்ணு. அடுத்து வந்து பார்த்தோம்னா பேரூராட்சிகள்ல ரோடு போடுறதுக்கு, அப்புறம் மேம்பாலம் வந்து பார்த்தோம்னா அங்கங்க வேளச்சேரி மேம்பாலம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நம்மளால வந்து பார்த்து பண்ணிக்க முடியாது. அங்கங்க சிலதை ஹைலைட் பண்ணிருக்கேன், அதை மட்டும் பார்த்துடலாம். முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம், குடிநீர் வசதிக்காக சர்க்கியூட் எல்லா வாட்டர் டேங்க் ரிசர்வையர் கனெக்ட் பண்றதா இந்த வந்து பார்த்தோம்னா சுற்றுக்குழாய் திட்டம் அப்படிங்கிறது. சோ அது ஒரு புதிய திட்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சென்னையில. அதே மாதிரிதான் பார்த்தோம்னா கோவளத்துல புதிதாக ஒரு ரிசர்வையர், சென்னைக்கு ஏற்கனவே 5 அணைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சத்தியமூர்த்தி சாகர், நம்முடைய பூண்டி நீர்த்தேக்கம். சத்தியமூர்த்தி வெள்ளிநாக்கு நாவலர் அவரால தொடங்கி வைக்கப்பட்டது. இப்ப 6வதா வந்து பார்த்தோம்னா கோவளம் ரிசர்வையர் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்த 102 கூட்டு குடிநீர் திட்டங்கள் வந்து தொடங்கி வைக்க போறாங்க. அடுத்து சமச்சீர் வளர்ச்சி, இது ஒரு முக்கியமான ஒண்ணு. எல்லா பக்கம் சமமா வளரணும். சென்னையில வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடினா சென்னையிலே 1 கோடி பேருக்கு மேல இருப்பாங்க. அப்போ இதை வந்து என்ன பண்றது, சென்னைக்கு பக்கத்துல ஒரு சேட்டலைட் சிட்டி, ஒரு புதிய நகரம் வந்து 2000 ஏக்கர் பரப்புல உருவாக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்து குளோபல் சிட்டி, உலகத்தர வசதிகள், நிறைய எம்என்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னம்னா வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்க தங்கணும், இங்க இருக்கிறவங்களும் வெளிநாட்டுடைய வாழ்க்கை மாதிரி வாழணும். அப்ப அந்த அளவு ஃபெசிலிட்டி இருக்குன்னா உலகத்தர வசதியுடன் கூடிய புதிய நகரம், ஒரு குளோபல் சிட்டி வந்து பார்த்தோம்னா டிட்கோ மூலமாக தொடங்கப்படும் அப்படிங்கிறாங்க. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படிம்பாங்க ஜிசிசி. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னா எம்என்சி வந்து இங்க ஆபரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதா அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஜிசிசி.
அடுத்து மகளிர் நலனுக்கு புதுசாக சுய உதவி குழுக்கள் 10,000 புதிய சுய உதவி குழுக்கள். அது மட்டும் இல்ல 37,000 கோடி வங்கி கடன் மூலமா கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். தோழி பணிபுரியும் விடுதிகள் முக்கியமான நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருப்போம். சோ தோழி விடுதிகள் வந்து பார்த்தோம்னா பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் மேலும் 10 இடங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 இடத்துல வந்து பார்த்தோம்னா 1000 பேர் தங்குற மாதிரி வந்து பார்த்தோம்னா மாணவியர் தங்கும் வகையிலான விடுதிகள் வந்து ஏற்படுத்துறது. அடுத்து 3ஆம் பாலினத்தவர் ஏற்கனவே பார்த்தோம்னா நமக்கு வந்து முதல்ல 3ஆம் பாலினத்தவருக்கு திருநங்கையர்களுக்கான வாரியம் ஏற்படுத்துறது தமிழ்நாடு. அது 2-3 தான் கேட்டாங்க 2008ல. போன வருஷம் பார்த்தோம்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான பாலிசி கொண்டு வந்த இந்தியாவிலே முதல் மாநிலம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 15 வந்து நம்ம வந்து அந்த டே வந்து அவங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம புதுமை பெண்களுக்கு உயர்கல்வி பயிலக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய புதுமை பெண், ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்துல அவங்களையும் நம்ம கவர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். புதுமை பெண் தமிழ் புதல்வன் சேர்த்திருப்போம் சொல்லி. தமிழ் புதல்வன் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது என்பதை கமெண்டில் போடவும். அடுத்து வந்து பார்த்தோம்னா திருநங்கையரை ஊர்காவல் படையில சேர்த்துக்கிறதுக்கும் முதல் கட்டமா ஒரு 50 பேர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு அப்படி சொல்லி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தோம்னா அன்புச்சோலை திருச்சியில ஆரம்பிச்சாங்க. ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். நம்ம முதலமைச்சரே போய் கேரம் போர்டு விளையாண்டுருப்பாரு. சோ அன்புச்சோலை என்பது முதியோர் இல்லங்கள் கிடையாது. பகல் நேரத்துல பேச்சு துணைக்கு ஆளுநர் இருக்க மாட்டாங்க. அதான பிரச்சனை. பேசுறதுக்கு ஆளு இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிரு மனுஷனுக்கு. அப்போ அது வயசானதுக்கு அப்புறம் நம்ம பேச கேட்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு வந்து என்னன்னா அன்புச்சோலை அவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் கூடியது அன்புச்சோலை திருச்சியில வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்து குழந்தைகள் நலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளி மதுரையில வந்து தொடங்கி வைக்கப்பட்டது 2022ல நம்ம வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகி வந்துருச்சு. அதை வந்து பார்த்தோம்னா நகர் பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல மயிலாப்பூர்ல வச்சு தொடங்கி வச்சாங்க. ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருப்பேன். அடுத்த கட்ட எக்ஸ்பேண்ட் பண்றது குழந்தைகள் நலனுக்கு. அடுத்து பள்ளி கல்விக்கு பார்த்தோம்னா 2000 பள்ளிகளுக்கு 160 கோடியில வந்து பார்த்தோம்னா கணினி ஆய்வகங்கள் கம்ப்யூட்டர் லேப் 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள். இது இந்த ஹைடெக் லேபையும் ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. எத்தனை ஹைடெக் லேப் வந்து கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. சோ திறன்மிகு வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இந்த மாதிரி ஒரு போர்டு வாங்கி வச்சுட்டோம்னா அது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா மாறிடும். 2676 ஸ்கூலுக்கு வந்து பார்த்தோம்னா திறன்மிகு வகுப்பறைகள் 65 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்து முதல்வரின் கல்லூரி கனவு. இந்த கல்லூரி கனவு பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடியது. சோ மாணவர்கள் +2 முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு ஒரு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கறதா கல்லூரி கனவு. அதன் மூலமா அவேர்னஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய இடத்துல 14 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளி அவெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சேலம் கடலூர் இதெல்லாம் பார்த்தோம்னா சேலம் கடலூர் திருநெல்வேலியில பொதுமக்கள் போட்டித் தேர்வு எழுதிடும் வகையில் பயன்பெறும் விதமாக 1,00,000 புத்தகங்கள் இருக்கிற 10-15 புக்கு படிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து 2 வருஷம் ஆகி போயிருது. சமச்சீர் புக்கு ஃபுல்லா படிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது நமக்கு. இதுல 1,00,000 புக்கு போட்டித் தேர்வு எழுதுற மாணவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம மேல நிறைய நம்புறாங்க. 1,00,000 புக்கு படிச்சுட்டாங்கப்பா. உயர்கல்வி அடுத்து 5 ஆண்டுகளுக்கு நாட்டிலேயே வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டிய ஏற்கனவே நம்ம வந்து இந்த NIRF ரேங்கிங் வந்துச்சு. அந்த NIRF ரேங்கிங்ல IIT மெட்ராஸ் தொடர்ந்து 7ஆவது தடவையா முதலிடத்துல இருக்கு. அதுவே தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமை தான். இப்ப அதுல வந்து என்னன்னா அந்த ரேங்கிங்ல முதல் 10க்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கறது ஒண்ணு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்புறம் QS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த QSல வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல் இருக்கக்கூடியது. அந்த ரேங்கிங்ல 150க்குள்ள நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு செயல் திட்டம் வந்து வகுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலேஜ் இதுக்கெல்லாம் வந்து ஒதுக்கி இருக்கிறது. புது கோர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி புது கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது. அதே மாதிரி பாலிடெக்லையும் புதிய பட்டப்படிப்புகள் புதுசா கொடுக்கறது. அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா மாணவர்கள் நிறைய கோர்ஸ் திரும்பி கேட்கறாங்களா, அப்ப எது அதிகமா எடுக்கிறாங்களோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றது. முன்னாடி எல்லாம் இன்ஜினியரிங்னு ஒரு டிமாண்ட் இருக்கு. இப்ப இன்ஜினியரிங் இல்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தான் டிமாண்ட் இருக்குது. அடுத்து கல்லூரி மேம்பாட்டு திட்டம் யார் பேர்ல இருக்குதுன்னா பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல கல்லூரி மேம்பாட்டு திட்டம் இருக்கு. அதே மாதிரி பள்ளி மேம்பாட்டு திட்டம் யாருடைய பேர்ல இருக்குன்னா பேராசிரியர் அன்பழகன் பேர்ல வந்து பள்ளி மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுது. அதுக்காக அதை ஹைலைட் பண்ணிருக்கிறேன். ஜஸ்ட் பேரை மட்டும் கேட்பாங்க. இந்த திட்டம் யாரோட பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திண்டுக்கல் எங்களுடைய ஊருங்கிறதுனால மார்க் பண்ணேன். திண்டுக்கல் நத்தம். பட் அவ்வளவு முக்கியமானது இல்ல. அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து நத்தத்துல கொண்டு வர போறாங்களாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமானதா இருக்கலாம். இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா அது சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட சென்னை அறிவியல் மையம். அதாவது சென்னை அறிவியல் மையம் ஒரு சயின்ஸ் சென்டர் ஆரம்பிக்க போறாங்க. பட் எந்த நாட்டுடன் இணைந்துன்னு நம்ம கேட்டா அறிவியல் மையம் எந்த நாடு ஆப்ஷன்ல அமெரிக்கா இருந்தா முதல்ல அமெரிக்கா தான் போடுவோம். அவங்களா தான் இருக்கும். சுந்தர் பிச்சை பேசியிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைப்போமே தவிர சிங்கப்பூர் நமக்கு மைண்ட்ல வராது. அப்ப சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து நவீன முறையில் சென்னை அறிவியல் மையம் உருவாக்கப்படும். அடுத்து
தமிழ்நாட்டின் சென்னை, கோயம்புத்தூர் 2 அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்களை, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், ஐஐடி, ஐஐஎம் மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல கூட இருக்கு. ஸோ இப்போ அவங்க பிளஸ் வந்து டிஐஎஃப்ஆர் சொல்லுவாங்க, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு இல்லையா? ஸோ அதற்கான ஒரு ஆய்வு மையங்கள் வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும். நம்ம அண்ணாதுரை வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் பிப்ரவரி 3. அவர் இல்லாம நம்ம எந்த கண்டென்ட்டுமே வராது. ஸோ சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல தான் முதல்ல அரிசி வழங்கும் திட்டம், 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாரு. அரிசி வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்னைக்கு 211 கோடியே 99 லட்சத்துல 5 கோடி தான் அவருக்கு தேவைப்பட்டது அரிசி போறது. ஆனா 5 கோடி இல்ல, அதனால அது கைவிடப்பட்டது அந்த திட்டம். பாருங்க, இதுக்கு 100 கோடி ரூபாய் நம்ம வந்து ஒதுக்கி இருக்கிறோம். அடுத்து நான் முதல்வன் பார்த்தோம்னா ஏற்கனவே பிலிம்ஸுக்கு 7500 ரூபாய் பெர் மந்த் 10 மாசத்துக்கு, மெயின்ஸுக்கு பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா 25,000 ரூபாய் லம்சம். அது மட்டும் இல்லாம 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை இன்டர்வியூ போறதுக்காக. ஏன்னா டெல்லி போயிட்டு வரதுக்கு நமக்கு ஃபிளைட் சார்ஜஸ் வேணும். ட்ரெயின்ல 3 நாள் 4 நாள் போயிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகுமா? அப்ப இன்டர்வியூ பார்த்தோம்னா ஃபிளைட்ல போயிட்டு ஃபிளைட்ல வரணும். அப்புறமா ஒரு கோட் ஷூட் போட்டு போனோம். அங்க போயிட்டு நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து இப்படிதான் வரணும் அந்த மாதிரி இல்ல. எல்லாரும் கோட் ஷூட் போட்டு போறாங்க, நம்மளும் ஒரு கோட் ஷூட் போறோமா? செலவாகும்ல. ஒரு 50,000 ரூபாய் அதுக்காக வந்து உதவித்தொகை. அடுத்து வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல இங்க இருக்கிறவங்க படிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 10 கோடி ரூபாய் நிதி நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2,500 கோடி அளவுக்கு வந்து வங்கி லோன் 1 லட்சம் மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம். வெளிநாட்டுல போய் படிக்கும் போது நமக்கு இன்னும் வந்து இன்சைட்ஸ் நிறைய கிடைக்கும். அடுத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு, சதுரங்க விளையாட்டு. சதுரங்க விளையாட்டு வந்து செஸ்ஸை வந்து பள்ளி பாடத்திட்டத்திலேயே சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா எவரெஸ்ட்ல யார் ஏறினாலும் தமிழ்நாட்டுல இருந்து போய் எவரெஸ்ட்ல யாரா ஏறிட்டு வந்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. நம்மளும் கூட பரவாயில்ல, ஒரு தடவை ஏறி பார்த்துட்டோம்னா ஒரு 10 லட்சத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற வேலையை பார்க்கலாம். தொழிலாளர் நலன், தொழிலாளர் ஐடிஐ வந்து பார்த்தோம்னா புதுசா ஐடிஐ கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நிறைய மாவட்டங்கள் இருக்கு. கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாங்கல்ல, 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா ஒரு முழு உடல் பரிசோதனை. இப்போ நீங்கள் நிலைமை வந்துருச்சு, நம்ம ஃபுல்லா நிறைய பேருக்கு ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ போன பட்ஜெட்ல நமக்கு வந்து என்னன்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபுல் பாடி செக்அப். அடுத்து இணையம் சார்ந்த சேவை பணிகள், இது முக்கியமான ஒண்ணு. சொமாட்டோ, ஸ்விக்கி, செப்டோ இந்த மாதிரியான ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படிம்பாங்க. ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா அவங்க யாருக்கிட்டையுமே வேலை செய்யல, ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு அக்ரிகேட்டரா வந்து ஒரு ஆப் வந்து அவங்களை ஹையர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட், பிபிஎஃப் அது இதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்படும்னா இது நாட்டிலேயே ஒரு முன்னோடியான ஒரு விஷயம். தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர் நலவாரியம் அப்படிங்கிறது. அப்புறம் 2000 பேருக்கு வந்து 2000 இணையம் சார்ந்த சேவை தொழிலாளர்கள் 2000 பேருக்கு இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபாய் மானியம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம், முக்கியமான ஒண்ணு அது. அடுத்து குரூப் இன்சூரன்ஸுக்கும் அவங்களுக்கு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை. அண்ணா புற்றுநோயால இருந்தாரு, டாக்டர் மில்லர் தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாரு. ஸோ காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டலை மாநிலத்திலேயே முதன்மை புற்றுநோய் மையமாக அறிவிக்கணும். இப்ப அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் தான் முதன்மையானது இருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து கொண்டு வரணும், அதுக்காக 800 படுக்கையோட டெவலப் பண்ணணும் சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இது ஒரு சரியான திட்டம். ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்லையும் முக்கியமானது ஒண்ணு. வேக்சின்ங்கிற டாபிக் நமக்கு இருக்குது. இதை வந்து பார்த்தோம்னா அறிவிச்சோம், பண்ண முடியுமான்னு தோணும், பட் வந்து இப்ப செயல்படுத்த ஆரம்பிச்சாச்சு. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஸோ இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் வந்து பார்த்தோம்னா கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு கேன்சர். இதுக்கு வந்து பார்த்தோம்னா 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக தடுப்பூசி போடப்படும். 14 வயசு இருக்கக்கூடிய அனைத்து பெண் குழந்தைகளுக்குமே தடுப்பூசி போடப்படும் அப்படிங்கிறது HPV அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. செமி கண்டக்டர் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலே நம்மள்ட்ட கிடையாது. செமி கண்டக்டர் ஃபேக்டரி நம்ம ஆரம்பிச்சு அதை ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது டெக்னாலஜி அவுடேட் ஆகி போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு. அதை வந்து தமிழ்நாடு செமி கண்டக்டர் இயக்ககம், செமி கண்டக்டர் மிஷன் 2030 அப்படின்னு ஒரு டார்கெட். 2030 செமி கண்டக்டர் நம்ம வந்து, ஏன்னா we have to do for future business. இன்னைக்கு ஒரு பொருள் நம்ம வித்துட்டு இருக்கு அப்படின்னம்னா அதை நம்ம வாங்குறோம், அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் சர்வ் பண்றோம். எதிர்காலத்துல அது அவுடேட்டடா போயிடலாம். அப்ப எதிர்காலத்து மேல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு டீசல் கார் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம். ஒரு காலத்துல டீசலே இல்ல அப்படின்னம்னா டீசல் காரும் இருக்காது, டீசல் இன்ஜினும் இருக்காது, நமக்கு வேலையும் இருக்காது. அப்ப அன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தகுந்த டெக்னாலஜி தான் நம்ம படிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஃபியூச்சர் இஸ் செமி கண்டக்டர். அப்ப 500 கோடி ரூபாய் அதுக்கு நம்ம வந்து 2030 ஒரு பிளான போட்டு ஒதுக்குறோம். அதுக்கு வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் தான் அதுக்கான பிளேஸ் தான் நம்ம வந்து, ஏன்னா கோயம்புத்தூர் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒரு செடியை பிடிங்கி நட்டா எப்படி வளர்ந்துரும்ல, தொழில் எந்த தொழில நட்டு வச்சாலும் அந்த இடத்துல வந்து வளர்ந்துரும். அப்படிப்பட்ட சிட்டி நம்மள்ட்ட எல்லாம் இருக்கு. ஸோ செமி கண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை, செமி கண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் டெஸ்டிங். ஏன்னா ஒரு நாட்டுல மட்டும் இங்க உற்பத்தி பண்ணி வேற ஒரு கண்ட்ரில போய் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பல கண்ட்ரி போயிட்டு வரக்கூடியது செமி கண்டக்டர். அப்பதான் அது ஃபைனலா வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து பார்த்தோம்னா சென்னையில ஒரு லேப் வந்து 100 கோடி ரூபாயில
அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கோயம்புத்தூர்ல சூலூர்ல வந்து பார்த்தோம்னா 100 ஏக்கர், பல்லடத்துல திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு 100 ஏக்கர் இயந்திர தொழிற்சாலை பூங்கா வந்து ஆரம்பிக்க போறோம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒசூர்ல வந்து பார்த்தோம்னா டைடல் பார்க்கு, அதுக்கப்புறம் விருதுநகர்ல மினி டைடல் பார்க்கு, அது வந்து ஐடிக்காக இருக்கக்கூடியது. அப்புறம் ஒசூர்ல வந்து பார்த்தோம்னா ஒசூர் நாலேஜ் காரிடர். ஒசூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெங்களூர் பக்கத்துல இருக்கு, ஐடி காரிடர் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஒசூர் அறிவுசார் பெருவழி தடம் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மதுரை மேலூர் பிளஸ் வந்து கடலூர் 2 இடத்துலயுமே வந்து பார்த்தோம்னா நம்முடைய செப்பல் போடுறோம், செப்பல் ஷூ இருக்கு இல்லையா, ஃபுட்வேர் காலனி தொழில் பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும். அப்படி அமைச்சோம்னா கிட்டத்தட்ட மதுரை மேலூர்ல 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். விருதுநகர்லயும் நமக்கு வந்து கடலூர்லயும் வந்து பார்த்தோம்னா வேலை கிடைக்கும். ஸோ கடலூர் மதுரை 2 இடத்துலயும். விருதுநகர்ல வந்து பார்த்தோம்னா மினி டைடல் பார்க். திருச்சியில வந்து பார்த்தோம்னா திருச்சி வந்து பார்க்கும்போது நமக்கு அங்கதான் பெல் இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் வந்து பெல் அங்க வந்து பெல்லுக்கு இடம் பார்த்திருக்காங்க. எல்லா பக்கம் தேடி எங்கேயுமே கிடைக்கலன்னு தண்ணி நிறைய வேணும், தண்ணி நிறைய வேணும்னு இருக்காங்க. இப்போ வந்து காமராஜர் சொல்லியிருக்கிறாரு, திருச்சி பக்கம் போய் பாருங்கன்னு. இடம்லாம் நிறைய இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. திருக்கு பயலாம் காவிரி ஓடிட்டு இருக்கடா திருச்சியில, அங்க எங்க தண்ணி இல்ல. நல்லா பெரிய பெரிய பைப்பா போட்டு தண்ணி எடுத்துக்கலாம், அங்க போய் ஆரம்பிங்க. இந்த மாதிரி தொழில்துறையில இன்னைக்கு நம்ம முன்னேறி இருக்கோம்னா அதுக்கு விதை போட்டது காமராஜர். சோ மத்திய மண்டலத்துல 5000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் திருச்சியில 250 ஏக்கர்ல பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழில் பூங்கா, இன்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி பார்க் வந்து பார்த்தோம்னா ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். அடுத்து தூத்துக்குடி வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடியில ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோம்னா பசுமை ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கார் ஃபேக்டரி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற டாபிக் இருக்கு நமக்கு. ஆசியாவினுடைய டெட்ராய்ட்னு சொல்லக்கூடியது சென்னை. இங்கதான் நிறைய வந்து கார் ஃபேக்டரி எல்லாமே, ஃபோர்டு இங்கதான் இருக்கும், ஹுண்டாய் இங்கதான் இருக்கு, எல்லாமே இங்கதான் இருக்கும். ஆனா தூத்துக்குடியில வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் கம்பெனியை அங்க வந்து தொடங்கி வச்சு ஃபர்ஸ்ட் கார் வந்துருச்சு. நம்ம முதல்வர் கூட கார் பேனட் மேல இருந்து சைன் போடுற மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் வந்துச்சு. சரியா? சோ வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அதனுடையது. வியட்நாம் நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாகன உற்பத்தி துறையில கணிசமான முதலீடு 16,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது சொன்னாங்க. சோ அது மட்டும் இல்லாம செயற்கை இலை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா. தொழில்நுட்ப ஜவுளி அப்படின்னம்னா டெக்ஸ்டைல் இருக்கு. அதுல நமக்கு சில வந்து பார்த்தோம்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் போடணும், இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் போடணும். அந்த மாதிரி கூட தொழில்நுட்ப ஜவுளின்னு சொல்லுவாங்க. அதற்கான பார்க்கும் தூத்துக்குடியில் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து கடலூர்லயும் புதுக்கோட்டையிலையும் தொழில் பூங்கா. அடுத்து உயர் தொழில்நுட்ப பம்பு மோட்டார் உற்பத்தி, பம்பு மோட்டார் உற்பத்திக்கு வந்து பார்த்தோம்னா டிட்கோவோட சேர்ந்து அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துல ஒரு விமான நிலையம். தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை, நிறைய பாலிசி தமிழ்நாடு போடுறாங்க இல்லையா, அதுல வந்து பார்த்தோம்னா கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 ஒண்ணு வந்து கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பயோ டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தோம்னா பயோ சிமிலர்ஸ், உயிரியல் மருந்து, இதெல்லாம் புது கான்செப்ட். உயிரியல் மருந்து, அப்புறம் வந்து தெரப்பட்டிக்ஸ், நோய் தீர்வியல், இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு உயிர் அறிவியல் பூங்கா சென்னைக்கு பக்கத்துல கொண்டு வரது சொல்லிக்கிறாங்க. அடுத்து எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் பேட்டைகள் சிட்கோ மூலமாக, சிட்கோ தான் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்எம்இக்கு இருக்கக்கூடியவங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். புத்தொழில் புதுசா வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிக்கிறோம்ல, இந்த ஸ்டார்ட் அப்ல எதுல நம்ம புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்? விண்வெளி தொழில்நுட்பம். இன்னைக்கு இருக்கிறதுலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லாம விண்வெளி ஒரு 10 கோடியை போட்டு ரிசர்ச் டெவலப் பண்ணி வச்சோம்னா எதிர்காலத்துல இலான் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம் கம்பெனி வைக்கலையா, எல்லாத்தையும் செவ்வாய் கிரகத்தை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர், 58 லட்சம் கோடி வச்சிருக்கான். நம்ம பட்ஜெட் 4 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய ஜிடிபியே 35 லட்சம் கோடி தான் இருக்குது. அதுவே அவ்வளவு பணம் வச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரியான டெக்னாலஜியில நம்ம வந்து தொழில் பண்ணணும். இது வரைக்கும் நம்மள்ட்ட ஏரோப்ளைன் செய்யக்கூடிய கம்பெனி இந்தியாவிலேயே கிடையாது. எல்லா ஏரோப்ளைனுமே நம்ம வந்து அமெரிக்கால இருந்து தான் வேலைக்கு வாங்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதுக்கு என்னன்னா நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் டெக்னாலஜி ரொம்ப இருக்கு அப்படின்னா நம்மளால அதை வந்து பண்ண முடியும். சோ அந்த விண்வெளி தொழில்நுட்ப நிதி ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோடி ரூபாய் அதுக்கு வந்து போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது முக்கியமான ஒண்ணு, முதல்வர் படைப்பகம். முதல்வர் சம்பந்தப்பட்ட கேள்வி ஏதாவது ஒண்ணு வச்சோம்னா கொஸ்டின் செட் இருக்கும், அவருக்கும் திருப்தியா இருக்கும், கொஸ்டின்ல வரும்போது இவங்களுக்கும் திருப்தியா இருக்கும். சோ முதல்வர் படைப்பகம், சிஎம் ஸ்பேசஸ் என்னன்னா ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி. நம்ம ஒரு ஆபீஸ் நமக்கு இல்லைன்னா அங்க போய் பணம் கட்டி 1 மணி நேரத்துக்கு இருந்துக்கலாம், படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வேலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இன்ஃப்ராவோடு இருக்கக்கூடியது. சென்னையில முதல்வருடைய தொகுதி குளத்தூர்லயே வந்து பார்த்தோம்னா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா பக்கம் இருக்கும், எல்லா மாநகராட்சியிலும் இருக்கும். 30 இடங்கள்ல ஒரு மையம் 5 கோடி ரூபாய். முதல்வர் படைப்பகம், இட் இஸ் நாட் படிப்பகம், படைப்பகம், சிஎம் ஸ்பேசஸ் முக்கியமான ஒண்ணு. அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னையில வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம், அதாவது எல்காட் மூலமாக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இது முக்கியமான ஒண்ணு. விஎன் ஏவிஜிசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு ஆடியோ அனிமேஷனு, விஷுவல் எஃபெக்ட்,
கிராபிக்ஸ் கேமிங் பிளஸ் வந்து காமிக்ஸ். ஸோ இந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹப் வந்து நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம வந்து இப்போ ஆன்லைன் கேமிங் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, விஷுவல் எஃபெக்ட், அனிமேஷன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு ஹப் வந்து உருவாக்கணும் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல. ஏன்னா இது போன தடவை குரூப் ஏ மெயின்ஸ் கொஸ்டின் இங்க ஒண்ணு விழுந்திருக்குது. ஐடிஎன்டி. இந்த ஐடிஎன்டி அப்படிங்கிறது எங்க இருக்குங்கிறதான் கேள்வி. அண்ணா யூனிவர்சிட்டியில தான் ஐடிஎன்டி வந்து இருந்தது. இதை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கம்பெனி, தமிழ்நாடு புத்தொழில் நிறுவனத்துல பதிவு செய்துள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு டேட்டா சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதற்காக வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம், அதான் டேட்டா சென்டர் வந்து டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. எல்கார்டு தான் அதை பண்றாங்க. அடுத்து காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த அதுக்கு அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க, இல்ல ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியதான். அடுத்து பசுமை கிரீன் எனர்ஜி. கிரீன் எனர்ஜிக்கு வந்து பார்த்தோம்னா சோலார் மூலமா நம்ம வந்து எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பேட்டரி, சூரியன் வந்து பகல்ல தான் இருக்கு, நைட் நேரத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும், அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை, ஒரு பாலிசி கொண்டு வருவோம். எப்படி கடல்சார் போக்குவரத்துக்கு ஒரு பாலிசி கொண்டு வரும் சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு பாலிசி கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. காலநிலை மாற்றம் வந்து பார்த்தோம்னா மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன், ஒரு அறக்கட்டளை தொடங்குறதுக்கு 50 கோடி ரூபாய் நிதியோட உருவாக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் 24 கோடி ரூபாயில சென்னையில் உள்ள திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம், விழுப்புரம் எல்லாமே ப்ளூ பிளாக், நீலக்கொடி. நீலக்கொடி பீச்னா அந்த பீச் வந்து சுத்தமா இருக்கணும். அப்ப எங்க இந்த பீச்சுன்னு பாருங்க, சென்னையில திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி, தூத்துக்குடியினுடைய குலசேகரப்பட்டினம், அங்கதான் நம்ம வந்து பார்த்தோம்னா விண்வெளி உந்து சக்தி மையத்துக்கு பிளான் பண்ணணும் நம்ம. அடுத்து விழுப்புரம் மாவட்டத்துல கீழ்புதுப்பட்டு, கடலூர்ல சாமியார்பேட்டை, இந்த 6 இடத்துலயும் ப்ளூ பிளாக். ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. அப்புறம் 700 டீசல் பஸ் வந்து பார்த்தோம்னா சிஎன்ஜி பஸ்ஸா மாத்துறது, இது யார் மூலமா? தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமாக 70 கோடி ரூபாய் நிதியில வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வேட்டை பறவைகள் ராப்டாஸ் ரிசர்ச் சென்டர் வந்து ஒன்று ஆரம்பிக்கப்படும். தனுஷ்கோடியை வந்து பார்த்தோம்னா பூனாரை கிரேட்டர் பிளமிங்கோ, பிளமிங்கோ சரணாலயமா மாத்த போறோம். எங்க? தனுஷ்கோடிய பிளமிங்கோ சரணாலயமா மாத்த போறோம். என்விரான்மெண்ட் முக்கியமான ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனுஷ்கோடிய. அடுத்து ஒரு 1000 ஹெக்டேர் பரப்புக்கு வந்து பார்த்தோம்னா மர இன வகைகள் எந்த மரம் தாங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி பார்க், பல்லுயிர் பூங்கா எங்கன்னா மேல் சங்கம் பகுதியில் வந்து நிறுவப்படும் சொல்லி சொல்லிக்கிறோம். ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 250 கோடி. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு எலக்ட்ரிக் பஸ் வாங்கி விடுறது, ஒரு பஸ் டெர்மினல் சென்னையில வந்து கிண்டியிலையும் வண்ணாரப்பேட்டையிலையும் திரும்பவும் மினி பஸ் 2000 வழித்தடத்துல விடுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மெட்ரோ தான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே, இங்க பாருங்க. கோயம்புத்தூர் மாநகரில் அவிநாசி சாலை விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. போன வருஷம் ஸ்டார்டிங்ல பட்ஜெட், அப்புறமா இப்பதான் முடியாது சொல்லிட்டாங்கல்ல, அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன், இங்க கிடைத்தவுடன் கிடைக்கலையே, சரியா? சோ கோயம்புத்தூர் மதுரை ரெண்டுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ அதை எதிர்பார்த்துட்டு தான் பட்ஜெட்ல போட்டு இருந்திருக்கிறோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் காசு கொடுப்போம், 2 பேர் சேர்ந்து பண்றது. நம்மளே பண்றதுன்னு அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? சோ சென்னையில வந்து பார்த்தோம்னா விமான நிலையத்துல இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும், கிளாம்பாக்கம் வரைக்கும் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. விஸ்டம் அகாடமி கூட குரோம்பேட்ல இருக்குது. சோ இடையில 2 ட்ரெயின் மாறி போற மாதிரி இருக்கு. கிளாம்பாக்கம் வரைக்கும் விட்டாங்கன்னா இங்க இருந்து நேரா மெட்ரோலயே போயிடலாம் நம்ம. இது ஒரு சாத்தியக்கூறு வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். இப்ப கூட யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ல புல்லட் ட்ரெயின் விடுறேன்னு இருக்காங்க. நம்ம கூட தோணும் புல்லட் ட்ரெயின் விட்டாங்கன்னா அது மணிக்கு 350 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு சொந்த மாவட்டம் பழனின்னா, பழனிக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் விட்டாங்கன்னா டெய்லி வீட்ல இருந்தே நம்ம ஆபீஸ் வந்துடலாம். பழனியில இருந்து சென்னைக்கு ஒரு 450 நமக்கு தோணும். ஆனா அங்க இருந்து யார் நம்ம மட்டும் தானே வருவோம். அதுக்காக ஒரு புல்லட் ட்ரெயின் விடுவாங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு இல்ல, அது எத்தனை பேருக்கு பயனளிக்கும்? 2 புல்லட் ட்ரெயின் விடுறான்னு இருக்காங்க. மெட்ராஸ்க்கும் ஹைதராபாத் கிடையில, மெட்ராஸ்க்கும் பெங்களூர் கிடையில. யாரெல்லாம் போயிட்டு வருவா? ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெங்களூருக்கு ஹைதராபாத்துக்கு டெய்லியும் இங்க ஒரு நாள் வேலை செய்வோம், அங்க ஒரு நாள் வேலை செய்வோம். பாவம் புல்லட் ட்ரெயின்ல போட்டு அனுப்பிச்சிட்டு டிக்கெட் தம்பி டிக்கெட் புக் பண்ணியாச்சு, போயிட்டு வந்துட்டுருங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி ஷட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? சோ புல்லட் ட்ரெயின் 2 புல்லட் ட்ரெயின் வருது அப்படின்னு இருக்காங்க. இது சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுது. சென்னை, செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம் வரைக்கும். ஏன்னா சென்னையில இருந்து நிறைய பேர் செக்ரட்டேரியட்ல விழுப்புரத்துல இருந்து வரவங்க இருக்காங்க. பாண்டிச்சேரி ஃபாஸ்ட் வந்து பிடிப்பாங்க. அவங்க திரிசூலத்துல போய் இறங்கி வேகமா மாறி அந்த மாதிரி ஒரு அப்போ அதுக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒன்று வந்து செமி ஃபாஸ்ட். செமி ஃபாஸ்ட்னா ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் 160 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா 1 மணி நேரத்துல போயிருமா 160 கிலோமீட்டர்னா, அந்த மாதிரி சென்னையில இருந்து வேலூர் வரைக்கும் இந்த பக்கம் ரூட்ல. அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் அதையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா எதுக்கு சென்னை மட்டும்தான் வாழணுமா? வடக்கு வாழ்கிறது, தெற்கு தெரிகிறது, திரும்பி போக கூடாதுன்னு மேற்கே ஒண்ணு விட்டுருவோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் அந்த மாதிரி 3 வந்து சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஊட்டிக்கு வந்து ஒரு ரோப்பே போடலாம் அப்படின்னு இருக்காங்க. சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் 120 கிராம அறிவுசார் மையங்கள் 117 கோடி. அண்ணல் அம்பேத்கர், இது முக்கியமான ஒண்ணு. யாருடைய பெயர்ல அயலக உயர்கல்வி திட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா
அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு 65 கோடி ரூபாய் நம்ம வந்து ஒதுக்கிறோம். அடுத்து பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றக்கூடிய திட்டம் என்ன? ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கு ஏற்கனவே. நன்னிலம் அப்படிங்கிற திட்டம். அடுத்து தொல்குடி திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். வருஷத்துக்கு 250 கோடி, அது 4 வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடியது. பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை. தொல்குடி கீழே வந்து பார்த்தோம்னா அனைத்து வகையான வீடு கட்டி தரது, சாலை வசதியிலிருந்து கல்வி வசதியிலிருந்து எல்லாமே பண்ணக்கூடியதான் அந்த தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் சமூக நல்லாட்சி நல்லிணக்க ஊராட்சி விருது வந்து பார்த்தோம்னா 10 ஊராட்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டீன் கண்டென்ட் தான். இதெல்லாம் நமக்கு பெருசா கண்டென்ட் இல்ல. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். போன தடவை கேட்டாங்க, எந்த திட்டத்தினால் முதலமைச்சர் தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார்? அவரே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. எல்லா திட்டத்துக்குமே என்னை தாயுமானவர் தான் சொல்றாங்க. அது என்னப்பா ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு மட்டும் தாயுமானவர் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் அப்புறம் பிளேஸ் பிஃபோர் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு வச்சாச்சு. தாயுமானவர் திட்டம்னா இப்போ 2 தாயுமானவர். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா முதியோர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, அதாவது ஊனமுற்றோர் சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிலேயே போய் நம்ம மளிகை பொருட்களை, ரேஷன் பொருட்களை கொடுப்பது ஒரு தாயுமானவர் திட்டம். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு தாய் தந்தை 2 பேருமே இல்ல. ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லாட்டி பரவாயில்ல, அப்பா பாத்துக்கலாம். அப்பா இல்லாட்டி அம்மா 2 பேருமே இல்ல, சொந்தக்காரங்கள்ட்ட எவ்வளவு ஒரு கஷ்டம். அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா 2000 ரூபாய் மாதம் உதவித்தொகை தரக்கூடியதுதான் தாய் மாணவர் திட்டம். அந்த மாதிரி 50,000 குடும்பங்கள் இருக்குன்னு கவர்மெண்ட் டேட்டா இருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்து போயிருக்கிறோம். அப்படி ஒரு திட்டம் வந்து அதனால செயல்படுத்தலாம் அப்படின்னு தாய் மாணவர் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை 7327 ஏக்கரை மீட்டிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 7185 கோடி ரூபாய் வந்து வரைக்கும் கிடைச்சிருக்கு. கோயில் கணக்குல எவ்வளவு சொத்து இருக்கு? 7000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு கோயில்கிட்ட மட்டும். சுற்றுலா வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம் ஒன்று கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாமல்லபுரம், திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், பழனி, நாகூர், வேளாங்கண்ணி இங்கெல்லாம் அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம நல்ல வசதிகள் இருக்கணும்ல. நிறைய பேர் வரும்போது அப்போ ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டில இருந்து, தங்குற இடத்துல இருந்து, குளியல் ரூம்ல இருந்து எல்லாமே தேவைப்படுதுல. ஒரு 300 கோடி ரூபாய் அதுக்கு வந்து ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களையும் நம்ம வந்து ஃபேமஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பிளான் வந்து வச்சிருக்கிறோம். நம்ம 100 கோடி ரூபாய் அதுக்கும் போட்டு வச்சிருக்கிறோம். நீலகிரி ரேஸ் கோர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 52 ஏக்கர்ல ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா 70 கோடி ரூபாயில, ஊட்டிக்கு வந்து 70 கோடி ரூபாயில ஒரு. அடுத்து கால்நடை இனப்பெருக்க கொள்கை, பொவைன் பிரீடிங் பாலிசி ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பாருங்க, தெருநாய் என்பதை எவ்வளவு அழகா தமிழாக்கம், உரிமையாளர்கள் இல்லாத நாய்கள், கம்யூனிட்டி டாக்ஸ். அந்த நாய்களுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணும், கருத்தடை பண்ணும் இல்லையா, அதுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு கால்நடை மருத்துவமனைகள் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நாய்கள் பிரச்சனைகள் அது. அடுத்து தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் பிளஸ் வந்து இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கும்போது போடக்கூடிய ட்ரெஸ். நம்ம சாதாரணமா போட்டுக்கிறது வந்து பார்த்தோம்னா கேஷுவல், ஃபார்மல் வச்சிருப்போம் நம்ம. அது இல்லாம வேலை செய்யறதுக்குன்னே சில ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கானது வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 15 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு மிஷன் போட்டு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டம், அர்பன் ஹெபிடேட் டெவலப்மெண்ட். அதுக்கு வந்து பார்த்தோம்னா 6424 குடியிருப்புகள், 1148 கோடி பேட்ச் ஒர்க் பாக்குறதுக்கு எல்லாத்தையும் மறுசீரமைப்பு பண்ண போறோம்னு இருக்காங்க. 17 புராதன கட்டடங்கள் 150 கோடியில வந்து புராதன கட்டடங்கள் வந்து சீரமைக்கிறது. அப்புறம் நெடுஞ்சாலைகள் வந்து பார்த்தோம்னா அதுக்கு நிறைய, அதெல்லாம் ரொட்டீனான கண்டென்ட். சாலையெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்து மரங்கள் பாருங்க, என்விரான்மெண்ட் கண்டென்ட். தமிழ் நிலப்பரப்பை சார்ந்த வேம்பு, புங்க, நாவல், புளிய மரம் 10 லட்சம் மரங்கள் நடப்படும். எத்தனை லட்சம்னா 10 லட்சம் மரங்கள். அதுவும் ஜியோ டேக் பண்ணிட்டு வரிசையா, இது என்ன ஹைவேஸ் நடுறது. 10 லட்சம் மரங்கள் நடணும்னு சொல்லு. கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு 2022 வண்டலூர்ல ஆரம்பிச்சோம். செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய வன அளவு, அதாவது ஃபாரஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும்னா 33% வரைக்கும் நம்ம கொண்டு வரணுங்கிற டார்கெட்டா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா முன்னாள் படை வீரர் நலன் அப்படின்னா முதல்வரின் காக்கும் கரங்கள். இது 2024 தொடங்கி வச்சாங்க. அதுல 400 முன்னாள் படை வீரர்கள். படை வீரர்கள்னா என்னன்னா, ஆர்மியில வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து டெக்ஸ்கோல பதிவு பண்ணிட்டு செக்யூரிட்டியா தான் வேலை பார்க்கணும். அத்தனை வருஷம் நம்ம ஆர்மியில வேலை பார்த்து நீங்க வந்து செக்யூரிட்டியா வெளியில சல்யூட் அடிச்சிட்டு இருக்க முடியுமா? அப்ப தொழில் முனைவராக மாற்ற வேண்டும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் தரக்கூடிய திட்டம் தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். ஒரு முக்கியமான திட்டம் அது. அடுத்து அரசு அலுவலர் நலன்கள் 40,000 பணி போன வருஷமே சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் ஒரு 40,000 இந்த வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்ப 80,000 போஸ்ட் நிரப்பப்படும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சில குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இது 3யும் சேர்த்து வரல. அது இல்லாம இந்த 80,000 எங்க இருக்குன்னு தெரியல.
அடுத்து வந்து பார்த்தோம்னா மனிதவள மேலாண்மையில எளிமை ஆளுமை அப்படிங்கிற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சேவைகள் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப் மூலமாவே வெப்சைட் மூலமா கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். பட் அது பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எளிமை நிர்வாகம் சிம்பிள் கவ் அப்படிங்கிற பேர்ல வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எளிமை ஆளுமை. ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஷார்ட்ஸ்ல பேசியிருக்கிறோம். பேரிடர் மேலாண்மையில பொறுத்தவரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் முக்கியமான ஒரு கண்டென்ட். தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் 50 கோடியில உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க சென்னையில. அடுத்து வருவாய்த்துறையில 5 லட்சம் பட்டாக்கள் புதுசா புறம்போக்கு நிலம் 5 வருஷத்துக்கு மேல வந்து ஆட்சேபனையற்ற இடத்துல தங்கி இருந்தோம்னா பட்டா கொடுத்துரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹை ரெசல்யூஷன் லார்ஜ் ஸ்கேல் மேப் ஒன்று வந்து தமிழ்நாடு ஃபுல்லா மேப்ல வந்து பிடிச்சி வைக்கணும், அதுக்கான ஏற்பாடும் பண்ணவும் சொல்லியிருக்கிறோம். பினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த கடன் வழங்கும் திட்டம் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் ரிசர்வ் பேங்கனுடைய புத்தாக்க மையம். ஸோ புத்தாக்க மையம்னா அதோட இன்னோவேஷன் சென்டர் ஒன்று வச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க். அவங்க மூலமா வந்து பார்த்தோம்னா ஒரு யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அந்த கணக்கீட்டை துல்லியமாக கணித்திட. ஏன்னா இந்த ஜிடிபி ஜிஎஸ்டிபி நம்மளே பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 9.69 அப்படின்னாங்க. சரி அதை மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 11.19 சரி அதையாவது மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தா அதுக்கப்புறம் 16% அப்படின்னாங்க. அப்ப ஒவ்வொரு தடவை என்னடா இது பார்த்தா புள்ளியியல் நிறுவனம் ஒண்ணு சொல்றாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் ஒன்று சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒண்ணு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்கோட ஹேண்ட் புக் டேட்டால ஒண்ணு வருது. கடைசியா நமக்கு 16%. இந்தியாவில தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்கும் நம்ம வந்து ஜிஎஸ்டிபில. ஆனா அது வந்து என்னன்னா இட் இஸ் நாட் லைக் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 அந்த மாதிரியான ஃபார்முலா கிடையாது இந்த ஜிஎஸ்டிபிங்கிறது. அதாவது ஒரு ஆண்டுல ஒரு நாட்டுக்குள்ள உள்ள ஒரு மாநிலத்துக்குள்ள உற்பத்தி செய்யப்படக்கூடியதுன்னா எத்தனை கம்பெனி இருக்குன்னே நமக்கு தெரியலன்னா அப்ப எவ்வளவு பண உற்பத்தியாவது நமக்கு எப்படி தெரியும்? ஏதோ நம்ம நாட்டாம்படத்துல சொல்ற மாதிரி எங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்ததுன்னு தாத்தங்காலத்திலும் தெரியாது, பாட்டங்காலத்திலும் தெரியாது, கண்ணு கட்டின வரைக்கும் வெள்ளாம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபுல் எஸ்டிமேஷன் ஃபுல் பிக்சர் கிடைக்காது. அப்ப அதை அதிகப்படுத்தினா தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி தானா இல்ல அதுக்கு மேல இருக்கான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்பதான் வரியும் நம்ம போட்டு நிறைய வந்து வாங்க முடியும். ஸோ அப்ப குறிப்பா வந்து பார்த்தோம்னா துறை வாரியான உற்பத்தியை கணக்கிட அக்ரிகல்ச்சர்ல எவ்வளவு வருது, இண்டஸ்ட்ரீஸ்ல எவ்வளவு வருது, சர்வீஸ்ல எவ்வளவு வருது, குறிப்பாக சேவை தொடர்பான சர்வீஸ் செக்டர்ல எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு வந்து பார்த்தோம்னா அதற்கான திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதோட இந்த வந்து நமக்கு வந்து அவ்வளவுதான், கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இது இந்த வருஷம் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் வரும், அதையும் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ குரூப் 2A இந்த ஓரளவுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இது நமக்கு யூஸ் ஆகும். ஒரு தடவை படிச்சிட்டோம்னா இதை வச்சுட்டே நம்ம வந்து யூனியன் பட்ஜெட் படிக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மேற்கொண்டு நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.